ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒன் ஷாட். ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இதை நேம் வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் வித் மை சைல்ட்ஹுட்டில். ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் நான் ஒரு பர்சனை பார்த்து கத்துறாங்க. அப்போ அங்கே பாருங்கள், என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னோட மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது அந்த பர்சன் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கப்பா, நான் சின்ன வயசில் சொல்லிட்டு இருக்கேன், நான் மூச்சை தான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு இங்கே பாருங்க ஜகு பைத்திய மாதிரி பேசாத. அந்த பையன் சின்ன வயசில் பார்த்த பையன், உன்னோட சின்ன பையன், அவனை பற்றி எப்படி மேரேஜ் பண்ணிப்பா? அதுவும் அந்த பையன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், எதுவுமே தெரியாதமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் தானப்பா மிஸ்டேக் உங்கள் மேலே தானப்பா சொல்கிறாங்க. ஏன் மேலே மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து நம்பர் உங்களுக்கு கொடுத்தேன், சேவ் பண்ணி வைங்கப்பா சொல்லிட்டு நீங்கள் எதுக்குப்பா அந்த நம்பரை மிஸ் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே பாரு சரி, நான் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன். நீ அந்த பையன்கிட்ட ஒரு நம்பர் கொடுத்தல, அந்த பையன் வீட்டில் அவங்க கொடுத்து பண்ண அவங்க எனக்கு அவனை கான்டாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. இங்கே பாரு, அது ஜஸ்ட் ஒரு சைல்ட்ஹுட் நடந்த ஒரு விஷயம். ஓகேவா? அந்த பையன் உங்ககிட்ட மூவ் ஆன் பண்ணி போயிருப்பான். ஓகேவா? அதை சொல்லி புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீ 1 வீக் முன்னாடி போய் பார்த்துட்டு தான் வந்தேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பாரு உங்களுக்கு அதெல்லாம் சரி வராது. ஓகேவா? புரிஞ்சுக்கோ. அந்த பையன் வந்து பெரிய பையன் ஆயிருப்பான், முன்னெல்லாம் மறந்துருப்பான். ப்ராக்டிக்கலி தான் சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்காக வெயிட் பண்ண சொல்லிக்கா சொல்கிறாங்க. அங்கே பாருடா, சின்ன பையன்டா, நீ எனக்காக வெயிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் அவன் வெயிட் பண்ணுறதா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பசங்க பேசிட்டு இருக்காங்க. இது வேறு யாரும் இல்லை, ஜங்கு கட்டுவாங்க அப்பா தானே. ஓகேவா? இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. பாருப்பா, அப்பா சொல்கிறதப்பா கரெக்டு. நீ தான் உனக்கு ஆசைப்பட்ட மாதிரி நீ வந்து ப்ரொஃபஸர் ஆகிட்ட, உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணுறோம். அந்த மேரேஜ் விஷயத்தில் நாங்கள் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா புரிஞ்சுக்கோங்க அம்மா, ஒன் டே வந்து எனக்காக வெயிட் பண்ணுவோம்மா அவன் சொல்கிறாங்க. சரி, நீ அப்படி வெயிட் பண்ண என்ன பண்ண சொல்கிறாங்க. அம்மா புரிஞ்சுக்கோங்க, டைம் கொடுக்க சொல்கிறாங்க. நோ ஜாங்க, நீ இவ்வளோ டேஸாக தேடிட்டு தானே இந்த அவனால் கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்லைலாம் சொல்கிறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் தேடிட்டு தானே இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. அங்கே பாரு, அந்த பையன் உனக்கு கிடைக்க மாட்டான். ஓகேவா சொல்கிறாங்க. அம்மா எப்படி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் வளர்ந்துருப்பான்ப்பா, நீ தான் சின்ன பிள்ளை தரமாக இருக்கானா, நாங்களும் அப்படி இருக்க முடியுமா? நாங்கள் உங்களோட அப்பா அம்மா, அவனுக்கு நல்லது கெட்டது எதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். புரிஞ்சுக்கோ. அந்த பையன் வளர்ந்துருப்பான், அவன் வந்து ஒரு நாள் மறந்துருப்பான், அவனை நினச்சிட்டு இருக்க மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. பாருடா, நீ அவனோட பெரிய பையன்டா, நீ அவனோட 4 வயசு பெரிய பையன்னு நினச்சிட்டு இருக்க, அவனோட 4 வயசு சின்ன பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜவுங்கோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா அது பாருங்க பாரு ஜவுங்க, இப்போ எங்களை கோவப்படுத்தாத, நானும் எவ்வளோ பொறுமை சொல்லி பார்த்துட்டேன், இதுக்கு மேலே வந்துட்டு பேசாத. ஓகேவா? உனக்கு மேரேஜ் 1 வீக்கில் சொல்கிறாங்க. யார் அந்த பையன் சொல்லி கேட்குறாங்க. அது அப்பாவுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் அம்மா, இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக மீட் பண்ணாங்களாம். அந்த பையன் தான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவுங்கோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்கம்மா, கொஞ்சம் டைம் இல்லை, உனக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு. ஓகேவா? நீ அந்த பையன் தேடி பார்த்தா கிடைக்கல, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. மேரேஜுக்கு ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இந்த பக்கம் இப்போது ஜவுங்க ஒரு வீட்டில் பார்க்குறேன்டா. அம்மா என்னம்மா சொல்கிறாங்க. பாரு ஜிமின், உனக்கு மேரேஜ் அப்பா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அம்மா புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் லவ் பண்ணுறது என்னோட குக்கியம்மா சொல்கிறாங்க. பாரு குக்கி பிஸ்கட்னு சொல்லிட்டு இருக்காதாங்க. பாரு அது சின்ன வயசு நடந்து சொல்கிறாங்க. அம்மா இப்போலேருந்து என்ன பேசாதீங்க, என்னோட குக்கி எப்படி சொல்கிறாங்க. சரி புரியுது. ஓகேவா? நீ அந்த பையனுக்கு அப்படி கூப்பிட்டா, அந்த பையன் அப்படி கூப்பிட்டா என்னன்னு சொல்லாது. பையனோட ஃபுல் நேம் உனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாருப்பா, அந்த பையனோட ஃபுல் நேம் கூட உனக்கு தெரியாது, அது மட்டும் நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ண சொல்கிறாங்க. அது இவ்வளோ டேஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்க, நம்பிக்கையோட எப்படி கேட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வேர்ல்டு எவ்வளோ மாறிடுச்சு உனக்கு தெரியல சொல்கிறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. அம்மா உங்கள் மேலே மிஸ்டேக் சொல்கிறாங்க. என் மேலே மிஸ்டேக், நான் உங்கள்கிட்ட நம்பர் கொடுத்தேன்னா குக்கியோட நம்பர் சொல்லிட்டு நீங்கள் ஏன் சேவ் பண்ணி வைக்கல, நீங்கள் எங்கே மிஸ் பண்ணீங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு சரி, நான் மிஸ் பண்ணிட்டேன், நீ உன் நம்பர் கொடுத்தல குக்கி கிட்ட, அப்படியே அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா, அது சைல்ட்ஹுட் நடந்தது. ஓகேவா? அந்த பையன் மறந்துருப்பான், அவங்கள்ட்ட பெரியவன்ப்பா, அவன் மறந்துடு, அவங்க பாட்டுக்கு லைஃப் மூவ் ஆன் பண்ணி போயிருப்பான். நீ அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காது. ஓகேவா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அம்மா தானே பேசிட்டு இருக்காங்க. ஜிமின் அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. நீ புரிஞ்சுக்கோ, அப்பா பார்க்குற பையனை மேரேஜ் பண்ணிக்கோ, லைஃப் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஸ்டடீஸ் முடிச்சிடலாமா சொல்கிறாங்க. பாரு 30 தானே படிக்கிறா சொல்கிறாங்க. இப்போ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி உனக்கு அந்த பையன் கூட பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி 1 இயர் போயிடும், அப்படி காலேஜ் முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அம்மா சொல்ல. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா வேண்டாம்மா சொல்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜிமின், அப்பா வந்து முடிவு எடுத்துருக்காங்க. ஓகேவா? இதான் இது ஃபைனலி தான், இதை மாற்றவே முடியாது சொல்லிட்டு ஜிமின் அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி யோசிச்சு வருது. குக்கி அப்படின்னா நீ எனக்காக வெயிட் பண்ணலையா அம்மா சொல்கிற மாதிரி. ஆமாம்ல, நான் நம்பரை மிஸ் பண்ணிட்டேன், அம்மா மிஸ் பண்ணிட்டாங்க, நீ என்ன கான்டாக்ட் பண்ணல சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. அந்த சைடு பார்த்தா நீ ஏன் போச்சு நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணவே இல்லை, என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நான் உன்னை எங்கெங்கே தேடுறேனே, எனக்கு கிடைக்கவே இல்லையே, நான் ஃபாரின்லேருந்து வந்ததுக்கப்புறம் கூட உனக்கு தேடி பார்க்குறேன். உன்னை நம்ம இப்போ ஒரு ரெகுலராக மீட் பண்ணுற ஸ்கூலு, அப்புறம் நம்ம ஸ்கூலில் கூட நீ இருக்க மாட்டேன், ஸ்கூல் முடிச்சுட்டு போயிருக்க, அப்புறம் நம்ம பார்க்க வரோம், நீ அங்கெல்லாம் வந்து பார்த்து நீ காணுமே, எங்கே போயிட்டா சொல்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி வழியே இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. டே காய் ஜக்ஸா மேக்கப்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, உங்களை மீட் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. சொல்கிறா, நீ தாண்டா ஒரே ஒருத்தன் ப்ரொஃபஸர் ஆகிட்டேன், நாங்கள்லாம் இப்படி பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கோம், நீ மட்டும் பிரிஞ்சு போயிட்டு சொல்கிறாங்க. எங்கள் டேங்கடா சொல்கிறாங்க. உனக்கே தெரியாதா, டே தான் இவங்க கூட போயிட்டேன் சொல்கிறாங்க. அப்படியே வெளியே போயிருக்கணும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எதுக்காக கூப்பிட்டு சொல்கிறாங்கடா, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன நீ கண்டுபிடிச்சிட மூச்சியே சொல்கிறாங்க. இல்லை வேற ஒரு பர்சன் கூட சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டே ஜம்கா அப்பா அம்மா சொல்கிறது கரெக்டு தான்டா, அந்த பையனை மறந்துருப்பான்டா, அது சின்ன வயசில் நடந்தது இல்லைடா, மறந்துருப்பாங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு
இங்கே எனக்கு தோணுதுடா, எங்கே அவன் இருப்பான்னு சொல்லி தோணுது, எனக்காக வெயிட் பண்ணான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு போயிடாதான் ஒன்று அவனும் நம்ம தெரியுதுன்னு இருப்பா சொல்கிறாங்க. ஆனால் அப்பவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எனக்கு கொடுத்த டைமில் முடிஞ்சிருச்சு, நான் இப்போ மேரேஜ் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு காலேஜுக்கு ப்ரொஃபஸராக போகிறேன் நியூவாக சொல்கிறாங்க. நியூவாக எந்த காலேஜ் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தா சொல்கிறாங்க அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குடா, அதனால வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நியூவாக ஒரு காலேஜ் தான் அது இங்கே சியோவில் இருக்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. எந்த யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க, யூனிவர்சிட்டி நேம் சொல்கிறாங்க. ஓ ஓகேடா, அது ஃபேமஸான காலேஜ் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அங்கே அப்போ மேரேஜும் படிக்கணும், அந்த பையனை இப்போ நான் ஜாபும் ஜாயின் பண்ண ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. டேய் நீ அந்த பையன்கிட்ட சொல்கிற பேசாமல் சொல்கிறாங்க. இல்லைடா பேசாமல் உனக்கு அந்த பையனை பிடிச்சா நீ அந்த பையனே கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. நோ என்னை அப்படியே அப்ளை சேர்த்து என்ன எதுக்க முடியாது யாரையும், என்னை மோச்சு இந்த பிளேஸில் வேறு ஒரு பர்சனால வைக்க முடியாது சொல்லிட்டு ஜம்ப் சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் வழி சொல்கிறாங்க. சரி பையனை சொல்லிப்பாரு, நீ இந்த மாதிரி வெயிட் பண்ணுற ஒரு பர்சனுக்காக அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜாவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு முடிச்சிடறாங்க. இங்கே 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஏன் ஜிம் உன் ஃப்ரெண்டை யாரும் இன்வைட் பண்ணல சொல்கிறாங்க. நான் என்னென்னமா இன்வைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. பாருங்கம்மா நான் குக்கிக்காக சொல்கிறாங்க. ஐயோ என்னால் முடியல ஜாங்க ஜிம் புரிஞ்சுக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேரேஜ் ஆக சொல்லியிருக்கோம் இல்லையோ, மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு அவங்களும் போயிடலாம். மேரேஜ் ஹாலில் தான் இருக்காங்க. இப்போ ஜிம் ரெடியாக இருக்காங்க. ஜிம்மோட அப்பா கூட்டு வந்து கேட்குறாங்க. ஆப்போசிட் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. இங்கே மேரேஜ் வந்து அரேஞ்ச் ஆகுது. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இந்த பையன் அழகாக இருக்கா, நாம அழகாக இருக்கா சொல்கிறாங்க. 2 பேருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் மேட்ச். அங்கே போய் இவன் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கான், அவன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கா, செம்ம க்யூட்டாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஆனால் அவன் தான் யாரோ மோச்சுன்னு சொல்லிட்டு இருக்கானே சொல்கிறாங்க. ஆமாம் அதான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலா இப்போ அங்கே மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஜம்காக நீ பார்ச்சிமனை திருமணம் செய்துக்குள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மத ஃபாதர் அப்படி சொல்லிட்டு ஜம் சொல்கிறாங்க. அப்படி ஜிம்மன் சைடு பார்த்தா பார்ச்சிமனாக நீ ஜம்கை திருமணம் செய்துக்குள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மத ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ 2 பேருக்கு ஒரு ரிங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. 2 பேர் ஒருத்தர் ஃபேஸ் கூட பார்க்க ரிங்க போட்டுட்ருக்காங்க. ஹேண்டை காட்ட அவங்க கூட ரிங்க போட்டுட்டாங்க. இப்போ ஃபாதர் சொல்கிறாங்க கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போது ஜங் பார்க்குறாங்க. ஜங்கு அவங்க அம்மா திரும்பி பார்க்க ஃபாதர் இல்லை வேண்டாம் பையன் கொஞ்சம் ஷைனஸ் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் ஃபாதர் என்ன பையன் கொஞ்சம் ஷை தான், இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயப்படுறாங்க ஜிம்ல என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு. இப்போ ஃபைனலாக கீழே இறங்கிடுறாங்க. இப்போ 2 பேரும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஜிம் அம்மா பார்க்குறாங்க. பாரு இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் ஓகேவா, அவங்க அப்பா பார்த்து வச்சிருக்காங்க, கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும் ஹாப்பியாக சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க பாரு புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிமின் ஜங்க 2 பேரும் அப்படின்ற காரில் வந்து ஏறுறாங்க. ஜிமின் ஒரு வாரத்துக்குள்ளே ஜங்கோட பேசல, ஜங்க் ஒரே வாரத்துக்குள்ளே ஜிமின்ட்ட பேசல. ஃபைனலாக வீட்டுக்கு வராங்க. இங்கே ஜங்கோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டு வாங்க பசங்க வெல்கம் பண்ணுறாங்க. ஜிமின் ஜங்க் 2 பேர் உள்ள போகிறாங்க. இப்போது அந்த ரூம் தான் போகிற ரொம்ப ஜங்கோட ரூம் அதுதான் சொல்கிறாங்க. சரி ஜிமினும் ஜங்கோட மேலே போகிறாங்க. இப்போ ரூம்குள்ளே போனதுமே ஜங்க் தான் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. நான் ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவருக்கு ஷாக்கில் ஆகலை. சரி அப்புறம் சொல்கிறாங்க. என்னோட அப்பா அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதே சொல்கிறாங்க. இது பார்க்க ஜங்க் ரொம்ப ஹார்ட் ஆகுது. ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு நானும் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன், அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. என்ன இருக்காமா என்னோட பாப்பா ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, அவர் வழி இல்லாமல் தான் நான் வந்துட்டு பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீ பயப்பட சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. பாரு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ லவ் பண்ணுற பர்சன் சொல்கிறாங்க. அவங்க எங்கே இருக்கான்னு தெரியல, ஆனால் ஒன் டே தேடி வருவாங்க நம்பரை சொல்கிறாங்க. நானும் ஒரு பர்சன் தேடிட்டு இருக்கேன், அந்த பர்சன் கிடைச்சதும் நான் நம்ம லைஃப் வந்துட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் சொல்கிறாங்க. அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா, ஒரு ரூம்மேட்டாக அப்படி சொல்லி ஜம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரூம்மேட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் ஏன்னா ஒரே ரூமில் இருக்க போகிறோம், கூட இருக்கக்கூடாது. நான் கூட நினச்சேன் எங்கே உன்ட்ட சொல்லும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் புரியுது ஓகேவா, இந்த நம்ம அப்பா அம்மா வந்துட்டு புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க பெரியவங்க, நம்ம லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஆனால் ஃபேட்ன்றது கண்டிப்பாக நான் லவ் பண்ணுற பர்சன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், நீ லவ் பண்ணுற பர்சனையும் கண்டிப்பாக வந்து ஒன்று சேரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஓகேவா, நான் ஒன்றும் பயப்படாத, எது கேட்காதுன்ட்டு ஃப்ரீயாக கேளு, என் பேர் ஜான் ஜவுக்கு ஜங்க கூட கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என் பேர் பார் ஜிமின், நீங்கள் ஜிமின் கூப்பிடுங்க சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லி ஜம் சொல்கிறாங்க. 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒரு பிடிச்சது கம்ஃபர்ட் ஆகிடுது. நம்ம பயந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன எப்படி என்ன மாதிரி இருக்கும் லைஃப் சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டு அவனும் அவங்க பயப்படாத சொல்கிறாங்க. அவங்க லவ் பண்ணுற பர்சன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே நான் எது கேட்க விரும்பல, நான் நீ என்கிட்ட எது கேட்க வேண்டாம், நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம், நம்ம எப்போ நம்ம பார்ட்னர் நம்ம கிடைக்கிறாங்களோ, நம்மளோட லவ் எப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அப்போ நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம் இது சொல்கிறாங்க. அப்போ அப்பா அம்மா சொல்கிறாங்க. அப்போ நான் பார்த்துக்கணும் பயப்படாத சொல்கிறாங்க. சரிட்டு நீங்கள் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கீங்க சொல்கிறாங்க. ஆமாம் நம்மளோட ஒரு 4 வயசு பெரிய பையன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா என்னோட குக்கி கூட 4 வயசு பெரிய பையன் தானே சொல்லி ஜிம்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறாங்க. நான் ப்ரொஃபஸராக இருக்க சொல்கிறாங்க. ப்ரொஃபஸராக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்கிறாங்க. நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்க சொல்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தரை பற்றி எதுவும் கேட்டுக்கவே அவங்க அப்பா அம்மா கிட்ட, அதனால தான் ஓகே சொல்கிறாங்க. எங்கே படிக்கிற சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் நேம் சொல்கிறாங்க. ஜிமின் அந்த நேம் கேட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ஓகே நாளைக்கு அந்த காலேஜ் தான் வர சொல்கிறாங்க. என்ன இதுக்கு. ஆமாம் நான் நியூ அங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்க சொல்கிறாங்க. அங்கே ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம் ஓகேவா ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்கலாமா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நீ வந்து பெட்டில் படுத்துக்கூட அந்த கவுச்சில் படுத்துக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பெட்டு வந்துட்டு நீங்கள் கவுச்சி பார்த்தது, நான் கவுச்சில் படுத்துக்க நீங்கள் பெட்டில் படுத்துக்க சொல்கிறாங்க. 2 பேருக்கு ஒரு பிடிச்சது, 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகுறதுனால ஜிம்மின் பண்ணுறேன்னா ஜங்க் வந்து அவர் பெட்டில் படுத்துக்கிறாரு, ஜிம்மின் கிட்ட கவுச்சில் படுத்துக்கிறாரு, க்யூட்டாக குட்டியாக படுத்துக்கிறாரு. நம்ம பார்க்க ஜங்கு வந்து பிடிச்சிருக்கு, ஒரு மணிக்கு நல்ல பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு
2 பேருமே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மில் வந்து சேஞ்சி அப்படி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜவுக்கு ரெடி ஆகிறாங்க ஒரே ரூமில் தான். ஆனால் அவங்க வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க ரொம்ப நீட்டாக 2 ரூம் இருக்குது. அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தனியாக ரூம் இருக்குது. அதனால் அவங்க அதெல்லாம் ஒருத்தர் அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூட இல்லை. ரொம்ப அழகாக ஜெனியூனா அப்படி இருக்காங்க. ஃபைனல் 2 பேரும் ரெடி கீழே வராங்க. இப்போ ஜங்கு படம் பார்க்குறாங்க. குட் மார்னிங் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஆண்டி அங்கிள் சொல்கிறாங்க. குட் மார்னிங் பா சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜங்கு சொல்கிறாங்க. குட் மார்னிங் அம்மா சொல்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க பரவாயில்லையே ஜங்கு ஓரளவுக்கு நல்ல மூடில் தான் இருப்பா போலியே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்த்துட்டு சாப்பிட பார்த்துட்டாங்க. ஜூன் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஜங்கு உட்காந்து சாப்பிட்றாங்க. சரி இப்போ ஜங்கு ஜிம்மின் எதில் போட சொல்கிறாங்க. நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை ஜிம்மி நான் கூட்டிகிட்டு போகிற சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னடா நேற்று வரைக்கும் சொன்னால் இப்போ எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் மேரேஜ் பண்ணி வச்சாலும் ஓகே ஆகிடுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த ஃபைனலாக ஜிமின் ஜங்கு 2 பேரும் வெளில வராங்க. வெளில வந்துட்டு ஜங்கு காலேஜ் சொல்கிறாங்க. பாரு ஜிமினை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் காலேஜே சொல்கிறாங்க. இல்லை காலேஜ் நம்மளை பற்றி எதுவும் தெரியாது ஓகேவா. நீ ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. ஓகே ஜங்குக்கு அப்புறம் உங்களுக்கு கூட கூட்டிகிட்டு போகல செம்ம நல்லா சொல்கிறாங்க. இதுலேருந்து போய் என்ன ஜிமின் சிரமம் இருக்குது வா சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரே இடத்துல தானே போகிறோம் சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சம் ஜிமின் காரில் உட்காராங்க. இப்போ ஜிமின் பாட்டுக்கு வர வழி போகிறா ஒரு மாதிரி என்ன ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன ஜிமின் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இன்றைக்கி இங்கிலீஷில் வந்து டெஸ்ட் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்கிறாங்க. உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறேன். ஜிமின் பார்க்குறாங்க. அது இப்போ ஒன்று யோசிக்கிறாரு. நம்மளுக்கு வேறு சொல்லிட்டு சரி ஓகே அதை கேட்க வர சொல்லிட்டு அவர் பாட்டு வந்துருக்காரு. ஃபைனலாக ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சரி ஜங்கு போவாங்க. காலேஜுக்கு முடிவு பாட்டிடுறாங்க. இப்போ ஜிமின் கார் விட்டு இறங்கிறாரு. ஜங்கோட கார் விட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு கேங் பார்க்குது. இதனடா புது காராக இருக்குது. இது வரைக்கும் இந்த கார் வந்துட்டு இல்லையா காலேஜுக்குள்ள அப்படி சொல்கிறாங்க. ஆமாண்டா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சொல்லிட்டு பர்சன் பார்க்குறாங்க. சரி ஓகே யாரும் நியூ அதுவும் வந்துருப்பாங்களோ சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கார் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. அதனால் உள்ளுக்குள்ள யார் இருக்காங்கன்னு தெரியல. இப்போ நம்ம ஜிமின் வராங்க. ஜிமின் பார்த்தது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஓடி வராங்க. ஜிமின் வண்டியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அவன் 1 வீக் லீவ் எப்படி போச்சு சொல்கிறாங்க. அவன் போச்சு சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் என்ன பார்க்குறாங்க. இங்கே இருக்கிறது என்ன ஜிமின் ஏன் ஃபிளிக்ஸ் ஓகேவா. இப்போ யோசிச்சு கேட்குறாங்க. அம்மா எப்போதும் அப்பா கூட வருவா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க. அதுவா அப்பாவுக்கு டைம் இல்லாத நான் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே சரி வா சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போகிறாங்க. போய்ட்டு கிளாஸ் ரூம் உள்ள போகிறாங்க. போய்ட்டு உட்காராங்க. இங்கே ஒரு பர்சன் வராங்க. அடியே எப்படி சொல்கிறாங்க. இந்த பையன் பேர் மிகவும் இவங்க வந்து கிளாஸ் ரெஃபரன்ஸ் ஓகேவா. அந்த பையன் பார்க்குற ரெஃபர் தான். இங்கே பாருங்கள் அவங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்கிறாங்க. குட் நியூஸ் என்னது சொல்கிறாங்க. நம்மளுக்கு மேக்ஸ் ப்ரொஃபஸர் ரிலேட் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சார் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. சாராக சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா சொல்கிறாங்க சொல்லிட்டு நியூ வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அந்த பர்சன் ரொம்ப எங்கே சொல்கிறாங்க. ரொம்ப எங்கே சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பொண்ணுங்களாம் எக்ஸ்டெண்ட் ஆகுறாங்க. இங்கே பார்க்குறாங்க மேக்ஸுக்கு சொல்லிட்டு ஒன்றினோட பேசலாம் மாறி போயிடுது. ஏன்டா சொல்கிறாங்க. எனக்கு அது அந்த சப்ஜெக்ட் பிடிக்காது. அதுக்கு சார் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஏன்டா ஃபைனல் எக்ஸாமில் பாஸ் பண்ணாண்டவா டிகிரி முடிக்க வேணாம் சொல்லி கேட்குறாங்க. அது வேறு இருக்குல்ல சொல்கிறாங்க. ஏன்டா சார்லேருந்து ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. நீ என்ன இப்படி சொல்கிறாங்க. நம்ம என்ன அவர் சைட் அடிக்க போகிறோம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு கிளாஸ் எடுக்க போகிறாரு. நம்ம வந்து லிசன் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டாக சொல்கிறாங்க. அதான் சைட் அடிக்க ஒரு கூட்டமே உட்காந்துருக்க சொல்லி பார்க்குறாங்க. முன்னாடி பார்த்தா ஒரு பொண்ணுங்க குரூப்பே இருக்குது. அந்த பொண்ணுங்க எல்லாமே வச்சுக்கணுமா பார்க்குங்க. சரி சார் அழகாக வந்துடும் அதனால தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு பையனால ஜிமின் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிமின் யோசிக்கிறாங்க. ஒரு வேலை ஜங்குக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஜங்கு தான் இப்போ நியூ ப்ரொஃபஸராக இருக்காங்க. அப்புறம் ஜங்கு தான் மேக்ஸ் ப்ரொஃபஸராக வரவரா சொல்லி பார்த்துருக்காங்க. ஐயோ ஒரு அவராக இருக்குமோ சொல்லி ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இங்கே 2 ஹவர் முடிச்சு 3rd ஹவர் தான். நம்ம ஜங்குடைய கிளாஸ் தான் அது. ஜங்கு எடுத்துக்கிறாங்க. பொண்ணுங்க எல்லாம் ஆணுக்கு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ இது பார்க்குற பசங்க பார்க்குறாங்க. பாருங்க நம்ம சொன்னாலும் சொல்கிறாங்க. இல்லைடா சும்மா சொல்லக்கூடாது சார் வேறு லெவல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் சொல்லிட்டாங்க. டே இருங்க என்னடா அவர் ப்ரொஃபஸர் அவரை போய் பார்க்குற சொல்கிறாங்க. இல்லைடா நான் சொல்லிட்டு நான் நார்மலாக சொல்கிறேன்டா செம்ம ஹாட்டாக இருக்காரு பார்க்கறதுக்கு ப்ரொஃபஸர் மாதிரியே இருக்காரு எவ்வளோ அழகாக இருக்கார் பாருன்னு சொல்கிறாங்க. அதுனா உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஜம்க்கு பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. லைட்டாக அவர் மட்டும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் ஜம்க்கு என்ன பண்ணுறாரு எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்த்து ஜிமின் பார்க்கும்போது குட்டி ஒரு ஸ்மைல் அழகாக இருக்குது. அப்படி அழகாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ எல்லாமே குட் மார்னிங் சார் சொல்கிறாங்க. என் பேர் வந்து ஜான் கூப்பிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கால்மி மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. ஓகே மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்லி பொண்ணுங்களை ஒரு மாதிரி இழுத்து சொல்கிறாங்க. அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜம்க்கு ஒரு மாதிரி பார்க்குறாரு. பாருங்கள் நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒபிடியண்ட்டாக இருந்தால் நானும் ஒபிடியண்ட்டாக இருப்பேன். நீங்கள் கொஞ்சம் ரகடாக இருந்தீங்கன்னா நான் என்னோட வேறு ஸ்டைல் நீங்கள் காட்ட வேண்டியது இருக்கும் சொல்கிறாங்க. ஜிமின் பார்த்து ஒரு பயப்படுறாங்க. ஜங்கு இந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரிக்டாக பேசவும் போட்டுங்களா ஐயோ சொல்ல உட்காந்துக்கிறாங்க. இப்போது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி நான் உங்களுக்கு லெசன் எடுக்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எந்த மாதிரி புரியுமோ அந்த மாதிரி எடுக்கிறா சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக கிளியராக எடுக்கிறாங்க. ஜிமின் அப்படியே நோட்ஸ் அழகாக ஒவ்வொரு லைனாக வந்து எழுதிட்டு இருக்காரு. ஃபைன் நாங்கள் கிளாஸ் முடிஞ்சு ஜங்கு ஜிமினை போகும்போது பார்த்துட்டு போகிறாரு. அவர் போயிடாரு. இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம் தான். ஜிமின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜங்கு கேபில் உட்காந்துருக்காங்க. இங்கே ஒரு பொண்ணு பார்க்குற ஒரு லேடி ப்ரொஃபஸர் தான். அவங்க பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் தனியாக சாப்பிட போகிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் சொல்கிறாங்க. நீங்கள் ஏன்னா என் கூட சாப்பிட்றீங்க. இல்லை மேடம் வேணாம் தனியாக சாப்பிட சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜங்கு கூட சாப்பிட்ருக்காங்க. ஜிமின் அவரோட கேபினில் சாப்பிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு எடுப்பாங்க. ஜிமினுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜிமின் அவர் கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் ஓப்பன் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. உங்கள் கேண்டில் உட்காந்துருக்க சாப்பிட சொல்கிறாங்க. சரி ஓகே அப்புறம் ஜங்கு வச்சுருக்காங்க. இப்போ ஜிமின் சாப்பிட்ருக்காரு. அங்கே ஜங்கு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு
முடிச்சுட்டு இப்போ ஈவினிங் தாண்டா நம்ம ஜிம் வெளில வராங்க ஜம்ப் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு ஒரு மாதிரி கூட்டாக விளையாடிட்டு வந்துட்டுருக்காரு. சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவானா சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஜிம் என்ன பண்ணுறாரு டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட தள்ளி போகிறாரு. என்னடா ஃபஸ்ட் டைம் ஃபோன் எடுத்து தள்ளி போகிறான் சொல்கிறாங்க. தெரியலையே சொல்லிட்டாங்க. என்னவா இருக்கும் சொல்கிறாங்க. தெரியல சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமி நான் வெயிட் பண்ண வேண்டிய வரையா சொல்கிறாங்க. இல்லை ஜங்க போயிடுங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வர சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்லி ஜம்ப் போயிடுறாங்க. இப்போ ஜிம்மி என்ன பண்ணுறாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லு யார் வச்சுட்டு கேட்குறாங்க. ஆச்சு யாரோட சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அது எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க நம்பர் கொடுத்துட்டியா நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து கால் பண்ணாங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதனால தான் ஜிம் பார்க்குறாங்க. நம்ம இப்போதைக்கு என்னென்னு சொல்லிச்சு அவங்க போயிட்டு சொல்லி ஜிம் என்ன பண்ணுறாங்க அவர் ஜிம் வந்து ஜேகே அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. ஃபைனலாக ஜிம் வந்து இவங்க எல்லாருக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இப்போ ஃபைனல் வீட்டுக்கு வராங்க. ஜம்ப் வந்துட்டு ½ hour ஆயிடுச்சு. அதுக்கு ஜிம்மே வராங்க. இப்போ நம்ம ஜம்ப் நம்ம பார்க்குறாங்க. என்னாச்சு பண்ணி லேட்டாக வர சொல்கிறாங்க. ஒன்றும் ஆண்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியே போய் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே பாசிட்டிவாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போயிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அப்போ நம்ம ஜம்ப் பண்ணுறாங்க ரூமில். அவர் நெக்ஸ்ட் டே எடுக்க வேண்டிய கிளாஸ்க்காக நோட்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்காரு. இப்போ ஜங்க் கேட்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜங்கு சொல்கிறாங்க. உனக்கு புரிஞ்சத கிளாஸ் சொல்கிறாங்க. புரிஞ்சதே சொல்கிறாங்க. நான் எடுக்கிற கிளாஸ் ஓகே சொல்கிறாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக புரியுது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. நீங்கள் போனதுக்கப்புறம் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. சார் ரொம்ப கிளாஸ் வந்து பர்ஃபெக்டாக எடுக்கிறாங்க. இவன் புரியாதவங்க கூட புரியும் அந்தளவுக்கு ஈஸி பார்த்தாலும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அவ்வளோ தானே சொல்கிறாங்க. இல்லை அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் பொண்ணுங்களாம் அப்படி பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஜங்க் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண பிளேஸில் அப்படி தான் நான் அப்படி தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இதெல்லாம் டீனேஜில் பொண்ணுங்க அப்படி தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஜிமின் அவருக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்க் அவர் பார்த்துட்டு இருக்காரு. நைட்டு டின்னருக்கு வராங்க. நம்ம ஜிமின் அவர் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்ருக்காரு. ஜங்கு சாப்பிட்ருக்காரு. இப்போது ஜங்கோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபுட் எடுத்து ஜிம்முக்கு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஆண்டி வேணாம் சொல்கிறாங்க. என்னாச்சு பார்த்து சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி ஆக்சுவலாக சொல்கிறாங்க எனக்கு சீ ஃபுட் பிடிக்காது சொல்கிறாங்க. இது பார்க்குற ஜம்ப் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஆச்சு நான் ஜம்ப் பண்ணி ஒரு ஃப்ளாஷ் பார்க்குறாங்க. மூச்சு இந்தா இது சாப்பிட சொல்கிறாங்க. ஆச்சு குக்கி எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்காது ஃபிஷ்ஷு சொல்கிறாங்க. ஃபிஷ்ஷு பிடிக்காது பிடிக்காது சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சரி தள்ளி வச்சுட்டு இந்த சிக்கன் சாப்பிட்டே சொல்லிட்டு சிக்கன் கொடுக்குறாரு. அவர் சாப்பிட்றாரு. இது ஸ்கூலில் நடந்திருக்கும். இது பார்க்குறாரு. நினச்சி பார்க்கும்போது நம்ம மூச்சிக்கும் ஜிமினுக்கும் ஒரே சிம்லியர் டேஸ்ட் போல சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போது அந்த ஜம்ப் உடம்பு பார்க்குறாங்க. சரி ஓகே பார்த்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வேறு ஒரு ஃபுட்டை கொடுக்குறாங்க. ஜிமின் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமின் ஜம்ப் 2 பேரும் ரூம்க்கு வராங்க. வந்துட்டு எப்பவும் போல அப்படியே படுத்துக்கிறாங்க. ஜிமின் மொபைலில் கூட யார்ட்டையும் வந்து பேச மாட்டார். அவர் பாட்டு படுத்துப்பாரு. ஜம்ப் நினைக்கிறாங்க. அவன் ஜிமின் நம்மள மாதிரி தான் இருக்காங்க. அவன் லவ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளே எங்கள் 2 பேருக்கும் எங்கள் லவ் வந்து கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ டேஸ் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கா. அப்படியே நாட்கள் போக போக ஜிமின் ஜம்ப் ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. இப்போ 1 டே இன்னைக்கு வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே தான் ஓகேவா. அதில் ஜிமின் தான் ஜம்ப் கூட வந்துருக்காங்க. காலேஜ் வந்து பார்க்குறாங்க. வந்துட்டு ஒரு மாதிரி காலேஜ் ஒரு மாதிரி வைப்பாக இருக்குது. எப்படின்னா பொண்ணுங்க பசங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறது சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஜம்ப் பார்த்துட்டு பெஸ்ட் ஆஃப் லாக் ஜிமின் சொல்கிறாங்க. எதுக்கு ஜம்ப் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் நீங்களே என்ஜாய் பண்ணுங்க சொல்கிறாங்க. நான் என்ன என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. இல்லை கிளாஸில் என்ஜாய் பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்லி ஓகே சொல்லிட்டு ஜிமின் உள்ள வந்துட்டாங்க. ஜம்ப்பும் அவரோட காரை போய் ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள போகிறாரு. இப்போ உங்கள் கிளாஸில் பார்த்தா நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்டா இன்னைக்கு ஒரே பொண்ணுங்களாம் எப்படி கலர் சுற்றுது பாருங்க சுற்றுது பார்த்தீங்களா சொல்கிறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. இப்போ ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க. ஆமாடா நம்மளுக்கு தானே ஒரு ஃபிகர் கூட இல்லை சொல்கிறாங்க. உனக்கு ஃபிகர் வேணுமா சொல்கிறாங்க. ஃபிகர் வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இல்லை ஒரு லவ்வர்ஸ் யாரும் நம்மளுக்கு கன்ஃபர்ஸ் பண்ண கூட பரவாயில்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. அது ஓகே வச்சு கேட்குறாங்க. சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சு நம்ம ஃபிளிக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. க்யூட்டாக இருக்கிறது பார்க்குறதுக்கு ஜிமின் அமைதியாக பார்த்துருக்காரு. என் ஜிமினா சொல்கிறாங்க. சொல்லி என்ன சொல்கிறாங்க. இது வரைக்கும் உனக்கு யார் மேலே லவ்வே வந்து சொல்கிறாங்க. நான் தான் சொல்லிக்கிறேன் சொல்கிறாங்க. நீ சொல்கிறது வந்து லவ் இல்லைடா சைல்டுஹுட் க்ரஷ்டா அப்படிலாம் சொல்லக்கூடாது. லவ்வே இல்லை சொல்கிறாங்க. அப்படியே சைல்டுஹுட் லவ்வாக இருந்தாலும் அது அப்பயே முடிஞ்சிச்சுடா. அதெல்லாம் எவ்வளோ வருஷம் ஆகுது அவங்க மறந்துருப்பாங்க சொல்கிறாங்க. நீ தான் அப்படி சொல்கிறேன் மனசுக்கு அப்படி தோண சொல்கிறாங்க. எனக்கு காமா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அவர் நெக்கில் கை வைக்கிறாரு. என்ன சொல்கிறாங்க. இங்கே பாரு அந்த பர்சன் பேண்டன் ஒன்று கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த பேண்டன் நீ போட்டுக்கூடாது அப்போ சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லைடா அந்த பர்சன் கிட்ட மூவ் பண்ணி போயிருப்பாங்க. நீ இன்னொரு பர்சன் சொந்தமாக போகிற சொல்கிறாங்க. அப்படி இல்லை இன்னும் சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இந்த பேண்டனோட ஒரு பாதி ஹார்ட் இருக்குல்லையா இன்னொரு ஹார்ட்டு கண்டிப்பாக எங்கள் 2 பேரும் சேர்க்குற நம்பரை சொல்கிறாங்க. உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த சின்ன வயசு அந்த பையன் அப்படி ஒரு சான்ஸ் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. குக்கி என்னோட 4 years பெரியவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் குக்கி வந்து ஜிமினுக்கு தான் ஜிமினுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிப்பாரு அவர் ரவை பற்றி சைல்டுக்குள்ள. அதனால தான் அவங்க எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்க மாட்டாரு. அதனால் வந்துட்டு அவங்களும் சரி ஓகே சொல்லிட்டுறாங்க. ஓகே வந்து சின்ன வயசு என்னோட 4 years பெரியவங்களாம் அவங்க யோசிச்சிருக்காங்க பாரு இந்த செயினா அவங்க போகிறப்ப எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. கண்டிப்பாக ஒன் டே நான் வருவேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. சார் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி ஓகே நம்பிக்கை அப்படின்னு பார்க்க சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஃபைனலாக இங்கே அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே இல்லையா அதனால ஜிமின் பண்ணுறாங்கன்னா கிரௌண்டில் உட்காந்துருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. மதியம் லஞ்ச் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் எல்லாரும் கிரௌண்டில் உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி எல்லாம் அங்கங்கே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. டே சேன் நல்லா சோப்புறாங்க. எல்லாம் சொல்கிறாங்க. எங்கடா போகிற சொல்கிறாங்க. வெளில போய் நல்லா சொல்கிறாங்க. எதுக்கு யாருக்கு எவ்வளோ ப்ரிஃபர் சொல்கிறாங்க. ஏடா உங்களுக்கு தெரியாது யாருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லைடா நீ சொல்கிறாங்க. நான் வந்து நீ கன்ஃபியூஸ் பண்ண போகிற சொல்கிறாங்க. கன்ஃபியூஸ் பண்ண போறியா சொல்கிறாங்க. ஜிமினுக்காக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க பேசிக்கிட்டு ஒரு கேபின் கிட்ட தான் அந்த கேபினில் உள்ள ஒரு பர்சன் ரிசன் பண்ணுறாங்க. ஏன்னா ஜிமின் ஆஸ்தி பார்த்துருக்காங்க. ஏன்டா அவனுக்கு தைரியம் இருக்கா சொல்கிறாங்க. அங்கே பாரு
இல்லைடா எனக்கு ஆசையாக இருக்குடா, எனக்கு எப்போயோ கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிட்டு தோணுது வச்சுட்டாங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு நான் கன்ஃபியூஸ் பண்ணி அவன் அக்செப்ட் பண்ண வச்சுக்கேன். இதுக்கப்புறம் என்ன இந்த காலேஜில் வந்துட்டு கேம்பஸ்க்கு அப்புறம் தான் பார்ப்பீங்க என்ன ஜிமினையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. எந்த சரி உனக்கு ரொம்ப தைரியம் தான் சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து ஆமாம் ஜிமினி யாரையும் பார்க்க மாட்டான், அவனுக்கு தெரியாத சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜென் பார்க்குறாங்க. அதனால தான் நான் உங்களை பாராட்டேன். ஃபஸ்ட் இயர் ஜிம்முக்கு எவ்வளோ பேர் கன்ஃபர்ஸ் பண்ணிப்பாங்க, அப்போ எப்போ எல்லாருமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் இவ்வளோ டேஸ் அவன் எனக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு ஜிம்முக்கு எனக்கு பிடிக்கல, என்னை பார்த்தா அழகாக ஸ்மைல் பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா நார்மலாக ஒருத்தவங்க அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணால் அவனுக்கு தான் ஸ்மைல் பண்ணுவான் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஸ்வீட் பர்சன்ல சொல்லிட்டு சென்னோட ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. பாருடா அவனுக்கு புரியாது, நான் கண்டிப்பாக கன்ஃபர்ஸ் பண்ண போகிறேன் சொல்லிட்டாங்க. சரி என்னமோ பண்ண சொல்லிட்டாங்க. ஆனால் ஹர்ட் ஆகிட்டா சொல்லிட்டாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இங்கோ எம்ஜின் பார்க்குறாங்க. எனக்கு என்னமோ இன்றைக்கி ஜிம்முக்கிட்ட யாரோ ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆக சொல்கிறாங்க. என்னடா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்படிலாம் இல்லை, ஃபஸ்ட் இயர்லேயே நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கிட்டையும் எனக்கு லவ்லாம் வராது, நான் ஒரு பர்சன் நான் வந்துட்டு எனக்கு லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்கிட்ட யாரும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட யாரும் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு ஜிம்மின் சொல்ல இவங்க பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ எம்ஜின் என்ன பண்ணுறேன், நான் ஃபிலிக்ஸ் கிட்ட போயிட்டு அதான் சின்ன இருக்கானே அவன் ஜிம்மில் வச்சுக்கிடுவாங்க பாப்பாடா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவனுக்கு ரஷ்ஷாக இருக்கும்போது சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக அவன் கன்ஃபியூஸ் பண்ணான்னு தோணுன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கிட்டே ஜென்னு வந்து கன்ஃபியூஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஜம்முக்கு தெரியும் ஜிம்மோட கிளாஸில் யார் யாரெல்லாம் இருக்காங்க நேம் இப்போ அவங்களோட வாய்ஸ் எல்லாமே தெரியுது பார்க்குறாங்க. இப்போ கிரவுண்டில் ஒரு மாதிரி எப்போ ஒரு மாதிரி இருக்குது. என்ன பார்க்குறாங்க, என்னடா ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ வந்து வைப்ரேஷன் ஒரு மாதிரி இருக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பர்சன் அங்கே அப்படி கிட்டார் எடுத்து வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க. என்னது திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா சென்னு தான் ரொம்ப அழகாக அந்த கிட்டார் வச்சு வாசிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்துருக்காங்க. என்னடா பண்ணுறா சென்னு சொல்லி பார்த்துருக்காங்க. பொண்ணுங்க பசங்களாம் பார்க்குறாங்க. சென்னை யாருக்கா கன்ஃபியூஸ் பண்ண போகிறாடா என்ன சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துருக்காங்க. இப்போ கிரவுண்டே ஒரு மாதிரி க்ரௌட் ஆகிடுது. இப்போது என்ன பார்க்குறாங்க, ஜிமி நம்ம போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு இவங்க எந்திரிக்கலான்னு போக இப்போது எம்ஜி பார்க்குறாங்க. இருடா இங்கே ஏதோ பெரிய ஒரு காட்சி நடக்க வரும் பார்ப்போம் சொல்கிறாங்க. என்னது ஆமாம் ஒரு ஃப்ரீ மூவி பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க. சென்னை யாருக்கு கன்ஃபியூஸ் பண்ண போகிறாரு போல சொல்லிட்டு பொண்ணுங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. ஏன்னா சின்ன பிள்ளை நிறைய பேர் சுற்றிருப்பாங்க. அதனால தான் இப்போது யாரும் பார்த்துருக்காங்க. நம்ம ஜிம்மி என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க. சென்னை இருக்க மியூசிக் ப்ளே பண்ணிட்டு கார் சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ப்ரொஃபஸர்லாம் பேசியிருக்காங்க. இங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு, வேறு யாரும் நம்ம ஹோபி தான் ப்ரொஃபஸர் ஜோன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஹோபி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் கலர்ஃபுல்லாக ஒரு மொமெண்ட் நடக்க சொல்கிறாங்க. ஆமாம் ரவுண்டில் யாரும் கன்ஃபியூஸ் பண்ண போகிறாங்க போல கன்ஃபியூஸாக சொல்லிட்டு ஜம்ப் பார்க்குறாங்க. ஓ சின்னதாக சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. நம்ம போகலாமா சொல்லிட்டாங்க. போய் பார்க்கலாம் தப்பில் வாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் ஜம்முக்கும் ஜேகோப்பும் நின்றுட்டுருக்காங்க. ஜேகோப்பும் ஒரு ப்ரொஃபஸர் தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஃபைனலாக சென்னையில் வந்து பாட்டை பாடி முடிச்சுட்டு நான் இப்போ ஒரு பர்சனுக்கு கன்ஃபியூஸ் பண்ண போகிறேன் சொல்லிட்டாங்க. என்னென்னு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்காங்க. எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. வந்து பெஸ்ட் ஆஃப் லாக் சொல்கிறாங்க. இப்போ சென்னையில் பண்ணுறாங்க. டேரெக்டாக ஜிம்மில் உட்காந்து பேசிட்டு வராங்க. இப்போ எம்ஜின்னு பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு ஹார்ட் பீட்டில் ரைஸ் ஆகுது. எம்ஜிக்கும் ஃபிலிக்ஸ்க்கும் என்னடா நடக்க போக சொல்லிட்டாங்க. தெரியலையே சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ இன்னும் ஜிம்மி ஒருத்தர் பார்க்குறாங்க. என்னடா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மி கூட வராங்க. வந்துட்டு நீட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மாதிரி சென் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சென்னு தான் வந்துட்டு ஜிமின் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, உனக்கு எனக்கு தெரியும் உனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லிட்டு ஃபஸ்ட் டே சொல்லியிருக்க பசங்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணப்போ. ஆனால் அந்த ரீசனால் தான் நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தான் நான் டேஸ் வெயிட் பண்ணேன். 2 டேஸாக வெயிட் பண்ணியிருக்கேன். இது ஃபைனல் இயர் இப்போ கன்ஃபியூஸ் பண்ண தான் உண்டு பாரு. இன்னும் கொஞ்சம் டேஸாக காலேஜ் எனக்காக என்னை அக்செப்ட் பண்ணிக்கிற ஜிமின் அப்படி சொல்லிட்டு இல்லை வேறு மீன் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கிணத்துக்கு ஆமாம் லவ் மட்டும் இல்லை உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்றேன், என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னை மேரேஜ் பண்ணி போய் ஆஃப்டர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சொல்லிட்டு ஜென்னு கேட்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆடுது. எல்லாம் பார்க்குறாங்க. எஸ்ஸா நோவா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. மொத்த பேர் சுற்றி பார்க்குறாங்க. இதை பார்க்குற ஜம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிம்மின் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி பார்த்துருக்காரு. இப்போது ஹோபி பார்த்துருக்காங்க. என்ன சொல்ல போகிறான் அவன் பையன் ரொம்ப அழகாக கன்ஃபியூஸ் பண்ணுறானே சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிம்மின் என்ன பண்ணுறேன் சென்னை எந்திரிக்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லி ஜிம்மி சொல்லுங்கள் எந்திரிக்க சென்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னை எந்திரிக்க ஜிம்மின் சென்னோட ஹேண்டில் ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஃப்ளவர்ஸ் அவர் கையில் வச்சுக்க சாக்லேட் எந்திரி வாங்கிட்டு போய்ட்டு சென்னை ஹக் பண்ணுறாங்க. சென்னை ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் சென்னுக்கிட்ட ஏதோ ஹக் பண்ணி பேசுகிறாங்க. சென்னுக்கு ஒரு மாதிரி 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ப்ரேக் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. வாவ் சொல்லிட்டு எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. இந்த லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்குற நம்ம ஜவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. பார்த்துட்டு என்ன ஜிம்மி வேறு யாரோ பர்சனோ லவ் பண்ணுறா வெயிட் பண்ண சொன்னால் ஒரு இந்த பர்சன் சொல்லி பார்க்குறாங்க. இவன் தான் நான் ஒரு லவ் சொல்லாமல் நல்லா வெயிட் பண்ணிட்டு சொல்லி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லி ஜம்மு நினைக்கிறாங்க. லைட்டாக ஏதோ கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. பட் ஓகே அதான ரியாலிட்டி. நம்ம ஒரு பர்சனாக வெயிட் பண்ணுறப்போ ஜிம்முக்காக லவ் கிடச்சிச்சு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ ஃபைனலாக எல்லாரும் இந்த க்ரௌடெல்லாம் கலைஞ்சிருச்சு. எம்ஜி ஃபிலிக்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. என்னடா சொன்னால் இவ்வளோ டேஸ் இருமோ குக்கின்னு சொல்லிட்டு கிடப்பானே. இப்போ என்னடா ஒரு பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி விட்டுறாங்க. இப்போ ஜிமின் கிளாஸ் ரூம் போகிறாங்க. கிளாஸ் ரூம் வந்துட்டு இன்றைக்கி ஹாஃப் டே தான் நிற்கிறாங்க அவங்க காலேஜுக்கு. என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜிமின் வந்துட்டு அவர் ஃப்ளவர்ஸ் அந்த சாக்லேட் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ நம்ம ஜம்ப் லேட்டாக தான் எப்போ வீட்டுக்கு வராங்க. இப்போ ஜம்ப் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவர் ரூமில் அந்த ஃப்ளவர்ஸ் சாக்லேட் இருக்குது. நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க உன் லவ் ஒன்று கிடச்சிதான் சொல்கிறாங்க. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. எதுவுமே சொல்லல ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு விட்டுறாரு. இப்போ டேஸ் போயிட்டு இருக்க ஜிமின் ஜம்ப் நினைக்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு காலேஜில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் சென்னை பக்கத்து போகிறது கூட இல்லை. ஒரு டீசெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு.
இப்போ ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான்டா நம்ம சென்னை என்ன பண்ணுறாருன்னா ஒரு இதுக்கு போயிருக்காரு மாலுக்கு. நம்ம ஜங்கு வந்து லீவ் பண்ணிக்கிறாரு. அவங்க சென்னை ஜங்கு என்ன அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட மாலுக்கு போயிருக்காரு. போயிட்டு ஃபன் பண்ணலாம் சொல்லிட்டு அவருக்கு என்ன ஜிம்முக்கு வந்து லவ் கிடச்சிட்டு அவர் நினைக்கிறாரு. சரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ ஜிம்மி வந்து எங்கே கூப்பிடுறது வெளில இதுக்கு முன்னாடி வந்து எங்கே வெளில போடணும்னு கேட்பாரு. இப்போ அவருக்கு ஒரு லவ் இருக்கு இல்லையா, அந்த ரீசன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறாரு. இங்கே இருக்காங்க ஜங்கு ஜாக்சனு அப்புறம் மெக்கு காயின்ட்டு 5 பேர் இருக்காங்க. எப்படி போகுது காலேஜ் சொல்கிறாங்க, காலேஜ் தானே போகுது சொல்கிறாங்க. ஆமாடா வேலண்டைன்ஸ் டே வந்து அவன் காலேஜ் எப்படின்னு சொல்கிறாங்க, அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படியா சொல்லிட்டு பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜம்ப் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாருக்கிட்ட பேசிட்டு வந்துருக்காங்க. இப்போ ஒரு வெட்டிங் ஷாப் பார்க்குறாங்க. இப்போ ஒரு வெட்டிங் ரிங் இருக்கிற ஒரு ஷாப் பார்க்குறாங்க. அது வெட்டிங் ரிங் மட்டுமே இருக்கும் அந்த ஷாப்பில் ஒரு மாலில். அங்கே ஒரு பர்சன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த ரிங் ஓகேவா இந்த ரிங் ஓகேன்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்துருக்கா இது ஓகே சார் பேசிட்டு இருக்காங்க. இந்த பர்சன் ரொம்ப ஃபேமிலியாக இருக்காங்க. நம்ம ஜவுக்கு பார்த்து ஒரு மாதிரி இருக்காங்க. இன்னும் இந்த பையன் என்ன பண்ணிருக்கா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க. அது என்ன சொல்லி கேட்குறாங்க. அதுவா அவங்களுக்கு தெரியல வெட்டிங் ரிங் ஷாப்பில் சொல்கிறாங்க. என்ன இருக்காமல் அது ரிங் ஷாப்லாம் சொல்லி பார்க்குறாங்க. வெட்டிங் ரிங் மட்டுமே இருக்கும் சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காம சொல்லி பார்த்துருக்காங்க. சரின்ட்டு ஜவுக்கு வாங்க சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இவங்க 2 பேர் கார் பார்க்கிங் நடத்திட்டு வராங்க. இப்போ அந்த பொண்ணு அப்படின்ற ஹக் பண்ணுறா. அந்த ஹக் பண்ணிட்டு அப்படி அந்த பர்சனோட சிக்ஸில் கிஸ் பண்ணுறா. இது பார்க்குற ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் இரு சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க நீ காரில் வெயிட் பண்ணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி வராரு. சென் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ சென்னு திரும்புகிறாங்க. ப்ரொஃபஸர் ஜோன்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுன்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னு வராங்க. சரி எனக்கு பாரு அந்த பொண்ணு யாராச்சும் கேட்குறாங்க. என்னோடய ஃபேன்ஸை சொல்கிறாங்க. ஃபேன்ஸே அங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்காக ஒரு பர்சன் இருக்கும்போது இந்த பொருட்களை வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்க, அதுவும் நீ எதுக்காக அந்த பொருட்களை வந்து கேட்குறாங்க. ஜென்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது சார். என்ன சொல்கிறீங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்மி தான் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது சார். அது சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி தான் லவ் பண்ணுறா, ஜிம்மி லவ் பண்ணி சீட் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜென்னு லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. சார் நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. பாரு நான் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவன் மேலே கேரிங் இருக்குது. ஜிம்மி நான் பார்த்துருக்கேன். ஜிம்மி ரொம்ப நல்லா பையன் எதுக்காக எனக்கு பண்ணுறா சொல்லிட்டு கேட்க நம்ம சென்னு பார்க்குறாங்க. சார் இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி கேட்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னாமல் ஒரு கேரிங்காக கேட்குறீங்க. ஆக்சுவலாக நானும் ஜிம்மி லவ்லாம் பண்ணல சொல்கிறாங்க. என்னென்னு நீ தான் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க. அவள் கேட்குறாங்க. அப்படி இல்லை சார் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லி என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது சென்னை என்ன பண்ணுறாங்க ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. இப்போது ஜிமின் வில்லி மேரிமே ஐ லவ் யூ சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் சென்னில் அந்த ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு ப்ளஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென் தப்பாக எடுத்துக்காதீங்க, இங்கே எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. இப்போ நான் அந்த ரோஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காம போகணுன்னா உங்களை பார்த்து எல்லோரும் சிரிப்பாங்க. அது நீங்கள் ஹர்ட் ஆவீங்க. அதை என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா என் லவ் பண்ணுற ஒரு பர்சன் ஹர்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியாது. என் லவ் பண்ணாட்டியும் உங்களை ஹர்ட் பண்ணி எனக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் இயர் சொல்லியிருக்கேன். சென் நான் ஒரு பர்சன் லவ் பண்ண நான் வந்து எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட்டில் சொல்கிறேன். ரீசன் நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன். சைல்ட்ஹுட்லேருந்து அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணுறேன். அவங்க வருவாங்க சொல்லிட்டு தான் இவ்வளோ டேஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் இப்போ வரைக்கும் அவங்கள தான் லவ் பண்ணுறேன். ஏன்னா உங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சேம் டைம் நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. அந்த ரீசனால் தான் நீங்கள் ஹார்ட் ஆகிடப்படுற ரீசனுக்காக தான் நான் இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் ஏற்றுக்கிட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜென் அவங்கள லவ் பண்ணல, அவங்கள ஃபேக்காக லவ் பண்ணல, என்னால் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்களை பார்த்து யாரும் சிரிச்சக்கூடாது இல்லையா, அந்த ரீசனுக்காக தான் நீங்கள் இவ்வளோ அழகாக கன்ஃபியூஸ் பண்ணீங்க. ஆனால் நான் உங்கள் லவ்க்கு டிசர்வான பர்சனே இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல சென்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சென்னு வந்து பார்க்குறாங்க. ஹாக ப்ரே பண்ணிட்டு ஓகே ஜிமின் சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அவருக்கு போயிருப்பார். இப்போ அடுத்த நாள் தான் ஜிமின் ஜென்னு மீட் பண்ணுறாங்க ஒரு காலேஜோட டெரஸில். நீங்கள் ஹார்ட் ஆகிட்டீங்க சொல்கிறாங்க. ஹார்ட் ஆகிற ஜிமின் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் இவ்வளோ அழகாக கன்ஃபியூஸ் பண்ணேன். நீ உண்மையாக வந்துட்டு ரோஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக என்ன பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அது எனக்கு உண்மையாக ஹார்ட் ஆகிருக்கும். ஆனால் நீ எல்லாரும் இப்போ நினைக்கிறாங்க நீ நானும் லவ் பண்ண சொல்லிட்டு அது ஒன்றும் பிரச்சனை வச்சாங்க. சென்னை எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன ஒரு 6 மந்த்ஸ் காலேஜ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் போயிடுவோம். அதுக்கப்புறம் யார் கேட்க போகிறாங்க. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஹார்ட் ஆகிறத பார்க்க முடியல. அதனால் அந்த ரீசனால் தான் நீங்கள் எவ்வளோ ஜெனியூனாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நீ எப்போது லவ் பண்ண சொல்கிறாங்க. சைல்ட்ஹுட்டில் லவ் பண்ண சொல்கிறாங்க. நான் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் நான் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ கண்டிப்பாக வெயிட் பண்ணுற உன் லவ் கண்டிப்பாக உனக்கு கிடைக்க சொல்கிறாங்க. பெஸ்ட் ஆஃப் லக் ஜிமின். உன்னை லவ் பண்ணல கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ அழகாக ஒரு ஜென்யூனாக யாரும் லவ் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நீ ரிஜெக்ட் பண்ண விதம் கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க ஜிமின் ஹாப்பியாக நீங்கள் ஹார்ட் ஆகல இல்லை ஹார்ட் ஆகல சொல்லிட்டு 2 பேரும் ஒன் செகண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஹக் பண்ணிக்கலாமா கண்டிப்பாக சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக லவ் உனக்கு கிடைக்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறாங்க இல்லை ஆக்சுவலாக அப்பா அம்மா எனக்கு என்னோட கசின் சிஸ்டரை பார்த்துருக்காங்க. எனக்கு ஆமாம் எனக்கு கசின் சிஸ்டர் லவ் பண்ணுறா சின்ன வயசு எனக்கு அவங்க லவ் வந்து இப்போ ஃபீலிங்ஸ் வந்ததுனால எனக்கு பிடிக்கும். கேரிங்கான ஒரு பர்சன் அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் கேரிங்காக இருந்திருக்கேன். அப்பா அம்மா கூட எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க. நான் வந்துட்டு உனக்காக தான் வெயிட் பண்ணேன் உன்னை லவ் பண்ணுற ஒரே ரீசனால. இப்போ நீ சொல்லிட்டு இல்லையா அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். நான் அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல. தப்பு இல்லை சொல்லிட்டேன். கண்டிப்பாக தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜென் பார்க்குறாங்க. ஏன்னா அப்பா அம்மா ஹாப்பியாக இருப்பாங்கல்ல எனக்கு அவரை பிடிக்கும். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க எனக்கு லவ் வரலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரும் ஜென் நம்ம ட்ரூ அவங்க லவ் பண்ணாங்க அவங்க லவ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஒரு பர்சன் வெயிட் பண்ணுறாங்க. அந்த ரீசன் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அந்த ரீசனால நானும் வெயிட் பண்ணுறேன். எனக்கும் அவங்களுக்கு தவிர வேறு யாரும் யோசிக்க தோணல சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ வெயிட் பண்ண தப்பு இல்லை சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. எனக்கு இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. அப்புறம் ஆஃப்டர் ஒரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் கண்டிப்பாக மேரேஜுக்கு வரும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. உனக்கும் லவ் கிடைக்கணும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே அந்த மூவ் பண்ணி போயிருப்பாங்க. இப்போ இதை வீட்டில் வந்துட்டு சென்னை வந்து அவங்க அப்பா மட்டும் ஓகே சொல்லிட்டாங்க நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கான வெட்டிங் வந்துட்டு வரப்போகுது. அதுக்காக வந்து இந்த ரிங் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. வெட்டிங்னா என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. அதுக்கான ரிங்கை தான் சூஸ் பண்ண வந்திருப்பாங்க 2 பேரும்.
அவரும் ஒரு கசின் சிஸ்டரும். இப்போ நம்ம ஜங்கு கூட சொல்ல ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் லவ் பண்ணல சார், ஆக்சுவலாக ஜிம்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், என் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணி தான் வந்துட்டு யாரும் எனக்கு பார்த்து சிரிச்சிடக்கூடாது அந்த ரீசனுக்காக தான் நான் கன்ஃபர்ஸ் பண்ணும்போது அவன் அக்செப்ட் பண்ணான், மற்றபடி நான் லவ்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படிலாம் சொல்கிறாங்க. அவன் சின்ன வயசுல ஒரு பர்சன் லவ் பண்ணுறானாமா, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. சாரி சின்ன தப்பாக நினச்சி ஓகே சார், எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஜென்வன் வந்து கேட்குறீங்க சொல்லிட்டு கேட்க அவருக்கு பிடிச்சிருக்கு. சார் ஓகே பாய் சார் சொல்லிட்டு என் கசின்ஸ் சார் வெயிட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஃபேன்ஸுன்னு சொல்லுறது ஓகே சார், ஃபேன்ஸி தான், நீங்களும் கண்டிப்பாக மேரேஜ்க்கு வரணும், இன்வைட் பண்ணணும் சொல்கிறாங்க. ஓகே கண்டிப்பாக சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, ஜங்க் ஹாப்பியாக ஃபீல் ஆகுது ஏன்னு தெரியல. அப்புறம் நான் தான் ஜிம்முக்கு பிடிச்சி தள்ளி வந்துட்டோம் சாரி சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போது ஜங்க் வீட்டுக்கு வராங்க. ஜிம்முக்கு பிடிச்சி ஒரு டெசர்ட்டை வாங்கிட்டு வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் ரூமில் உட்காந்துருக்காங்க. சார் சொல்கிறாங்க ஏன்னா சார் கூப்பிட்றா இல்லை கொஞ்சம் டெசர் என்கிட்ட பேசல. ஐயோ சாரி ஜிம்மின் அப்படி இல்லை நான் சொல்கிறாங்க. இப்போது அது சொல்கிறாங்க சொல்லுங்கள். இப்போ ஜிம்மின் ஜங்க் தான் நடந்ததெல்லாம் சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி எழுதி நீங்கள் என்ன நினச்சிக்க சின்ன லவ் பண்ண நினச்சிக்கலாம். ஆமாம் அதனால தான் மட்டும் நான் கொஞ்சம் டெஸ்ட்டாக பேசலாம், நீ ப்ரைவசி தேவைப்படும், நீ ஜிம்மின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாங்க. ஜிம் மேலே க்யூட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. நீங்கள் உண்மையாக ஒரு ஜென்யூன் மேன் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. நீயும் தான் அப்படி அவர் சொல்கிறாரு. ஃபைன் சரி ஓகே நான் சொல்கிறாங்க நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வச்சுமீன் உங்களோட லவ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வசதி கேட்குறாங்க. என்னால் தான் முடியலையே நானே தேடி பார்த்தேன்னு சொல்கிறாங்க. என்னாலே அப்படி தான் அவங்களே நம்ம தேடி வந்தால் தான் உண்டு, நம்ம பார்க்கலாம் நானும் ட்ரை பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டில் இவங்களுக்கு லீவ் வருது. எப்படின்னா ஒரு செகண்ட் செமஸ்டருக்காக லீவ் வருது. இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. இங்கே ஜங்கோட அப்பா அம்மா பார்க்குறாங்கன்னா இவங்க இப்படியே தான் என்னங்க அவங்க சொல்கிறாங்க தெரியலையம்மா சொல்கிறாங்க. 2 பேரும் கொஞ்சம் தனியாக வச்சு பார்ப்போமா சொல்கிறாங்க. அவங்க பூசானுக்கு அனுப்பி பார்ப்போம். பூசானுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம வீடு அங்கே இருக்குல்ல அங்கே அனுப்புவோமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க ஜிம்மின் ஜங்கு சொல்லி கூப்பிட்றாங்க. 2 பேரும் கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் ஆண்டி சொல்கிறாங்க. ஏன்ப்பா நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெக்கேஷன் போய்ட்டு சொல்கிறாங்க. நாங்களா வெக்கேஷன் சொல்கிறாங்க. ஏன்ப்பா இவனும் ப்ரொஃபஸர் லீவு, அவனுக்கு 1 நியூ ஸ்டூடெண்ட் தானே, உனக்கு லீவ் தானே, 2 பேரும் பேசாமல் வெக்கேஷன் போயிட்டு வாங்களா சொல்கிறாங்க. வெக்கேஷன் சொல்கிறாங்க. எங்கள் ஆண்டி சொல்கிறாங்க பூசானில் எங்கள் வீடு ஒரு பூர்வீக வீடு இருக்குப்பா, அங்கே போயிட்டு வாங்க, போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பூசானோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் அங்கே அப்போ போனதுக்கப்புறம் திரும்ப போகவே இல்லை சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இங்கே ஜங்கு அதே நினைக்கிறாங்க போனால் நல்லா தான் இருக்கும் சொல்கிறாங்க. மேபி அங்கே போனால் என்னோட மூச்சு கண்டுபிடி கொண்டு போய் சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஜிம்மின் உனக்கு ஓகே சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஓகே ஜங்கு சொல்கிறாங்க. சரி போகலாம் சொல்லி 2 பேரும் பேக் பண்ணிட்டு அங்கே வீட்டில் மெயிலாக இருக்காங்க. ஓகேவா வீடு ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு ஒரு அழகான மெமரிஸ் அங்கே இருக்கும் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் ஜங்கும் இது நல்ல ஐடியா சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. காரில் போகும்போது ஜிம்மின் சொல்கிறாங்க சொல்லுங்கள் ஜங்கு சொல்கிறாங்க. உனக்கும் புதுசாக நேட்டிவ் தானே சொல்லி ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணுமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மின் பூசான் சேர்ந்த ஒரு நிமிஷம் தெரியும் நம்ம ஜங்குக்கு. ஜங்குக்கும் தெரியும், ஜிம்முக்கும் தெரியும் ஜங்குக்கு வந்து பூசான் சேர்ந்தவங்க சொல்லிட்டு அதை தாண்டி அவங்களுக்கு பேச தெரியுது. இப்போ 2 பேர் போய் போகிறாங்க. போயிட்டு ஒரு வீட்டுக்கு தான் ஜிம் காரில் போகிற வழியே ஸ்நாக்ஸாக பிரிச்சு கொடுக்குறாங்க. ஜிம்மின் ஜங்கு ஹாப்பியாக வந்து சாப்பிட்ருக்காங்க. 2 பேரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தாங்க ஒரு மேடு தான் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு கிராண்ட்மா ஒரு 2 ஆண்டி இருக்காங்க. வாங்க பார்த்து சொல்கிறாங்க. அவங்களும் போகிறாங்க. அவங்கள்ட்ட ப்ளஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு விடுவாங்களோ வந்துட்டு பார்க்குறாங்க. ஆண்டி சின்ன வயசில் 10 பேருக்கு வீடு யாரும் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்பா அம்மா அங்கே வரும்போதெல்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணுவாங்க. வீட்டு அழகாக இருக்க சொல்கிறாங்க. கார்டன் ரொம்ப அழகாக இருக்குது வீடு பார்க்கறதுக்கு. ஜிம்மினுக்கு பூசான் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. ஜிம்மின் சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம நேட்டிவ் பிளேஸ் வந்து அப்படி தான் இருக்கு. 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்குக்கு 2 பேரும் தனித்தனியாக ஒரு ரூமில் இருக்காங்க. அங்கே இருக்கும்போது ஒரு ரூமில் இருப்பாங்க. இப்போ தனித்தனியாக வேறு ரூமில் இருக்காங்க. எனக்கு பெரிய வீடு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மினும் ஜங்கும் 2 பேர் எழுந்திருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மலை ஒன்று இருக்குது, அந்த மலைக்கு போகணும் ரொம்ப ஆசை, போகுமா சொல்கிறாங்க. மலையா என்னால் ஏற முடியுமா தெரியவா ட்ரை பண்ண சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் ஜங்கு என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் அந்த மலைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அவங்க தண்ணி எனக்கு பிஸ்கட் எல்லாம் தேவையோ அதை எடுத்துக்கிட்டு 2 பேர் போகிறாங்க. போயிட்டு ஜிம்மின் கொஞ்சம் தூரம் எடுத்து மூச்சு வாங்குது அவருக்கு. ஏன்னாச்சும் ஜிம்மின் சொல்கிறாங்க என்ன முடியல ஜங்கு நீங்கள் மட்டும் போகிறீங்களா சொல்கிறாங்க. நான் எப்படி விட்டுட்டு போகிறேன் சொல்கிறாங்க. சரி வா நம்ம பெக்கி பார்த்துட்டு போகிற சொல்கிறேன். எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. வா சொல்லி ஜிம்மின் போய் ஜங்க் பண்ணுறாங்க. ஜிம்மின் பெக்கி பார்த்துட்டு போகிறாங்க. 2 பேரும் மேலே போயிட்டாங்க. மேலே போயிட்டு உட்காடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆமாம் சொல்கிறாங்க. இது இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வரதே இந்த மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்டை பார்க்குறது சொல்லி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தா அவ்வளோ வியூ அழகாக தெரியுது, எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு பிக்சர்லாம் எடுக்கிறாங்க. ஜங்குக்கும் கேமரா எடுத்துருக்காங்க. ஜிம்மும் கேமரா எடுத்துருக்காங்க. 2 பேரும் தனித்தனியாக பிக்சர் எடுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே ஃபுல்லாக அந்த மலையில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்குலாம் போயிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ரிட்டன் கீழே இறங்கிறாங்க. ஈவினிங் ஆகிட்டு வீட்டுக்கு வரதுக்கு இப்போ அடுத்த நாள் போகிறாங்க. ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க போகுமா போகலாம் சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. போயிட்டு ஃபால்ஸில் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. டான்ஸ் பண்ணுறதும் விளையாடுறதும் குதிக்கிறதும் க்யூட்டாக இருக்குது. ஒரு 4 days போயிருக்குல்ல. அவங்க எங்கெல்லாம் அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எது மாதிரி இருக்கும் பூசானில் இதெல்லாம் ஃபேமஸோ அந்த பிளேஸ்லாம் போகிறாங்க. இன்றைக்கி இன்னும் 2 days மட்டும் தான் இருக்குது. ஜிம்மின் போகிறாங்க. ஜங்குக்கு எனக்கு பிளேஸ்க்கு போகணும், நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. எங்கே போகிற ஜிம்மின் சொல்கிறாங்க. அதுவா நான் படித்த ஸ்கூலுக்கு சொல்கிறாங்க. நீ படித்த ஸ்கூலுக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நினைக்கிறாங்க எனக்கு இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப மெமரியான ஸ்கூல் தான், நானும் இந்த ஸ்கூலுக்கு போகிறேன் சொல்கிறாங்க. வா நான் ட்ராப் பண்ணுவோம் ஸ்கூலில் சொல்கிறாங்க. சரி 2 பேர் போகிறாங்க.
இப்போது ஜிமின் பார்க்குறாங்க, இங்கே நிறுத்துங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? இதான் என் ஸ்கூல் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, என்ன ஜிமின் சொல்கிறேன், இந்த ஸ்கூலில் படிச்சா சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்க் இங்கே தான் படிச்சு சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே படிச்சா சொல்கிறாங்க. சரி ஜங்குக்கும் நானும் இங்கே தான் படிச்சு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஹாப்பியாக எடுத்தீங்க, இங்கேயே படிச்சிங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்காங்க. அங்கிள் சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. நாங்கள் ஸ்கூலுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாமா சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் இங்கே தான் படிச்சு சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க சொல்லிட்டு விட்டு விடுறாங்க. இப்போ ஜிமின் ஜங்குக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு நீங்கள் உங்கள் கிளாஸ் போங்க சொல்கிறாங்க. இப்போ இவர் இந்த ஒரு டேரக்ஷனில் போகிறாரு, அவரு வேறு ஒரு டேரக்ஷனில் போகிறாங்க. 2 பேரும் போய் சுற்றி பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஒரு ஹாப்பியான மூமெண்ட் எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஸ்டோன் பெஞ்சை போய் பார்க்குறாங்க. ஒரு பார்க் இருக்குது அந்த ஸ்கூலில், ஒரு பார்க்கு விளையாடுறதுக்கான ஒரு பார்க்கு. அந்த பார்க்குக்கு போகிறாங்க. போயிட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்சை பார்க்குறாங்க. அது பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வருது. குக்கி இங்கே உட்கார அப்படின்னு சொல்கிறாங்க. உட்கார சரி உட்காராங்க. குக்கி இங்கே பாரு, இங்கே இது வந்து உன் பிளேஸ் என் பிளேஸ் சொல்கிறாங்க. என்ன எனக்கு ஆமாம் இந்த பிளேஸில் என்ன தவிர வேறு யாரும் உட்காரக்கூடாது, இங்கே ஒன்று தவிர வேறு உட்காரக்கூடாது சொல்கிறாங்க. ஆச்சு இங்கே பாரு மூச்சுமா அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த ஸ்கூலில் இல்லை எல்லாருக்கும் சொந்தமான சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படி சொல்ல, நம்ம உட்கார் நான் உட்காந்தேன் என் பக்கத்தில் நீ தான் உட்காரணும், நீ உட்காந்தா நம்ம பக்கத்தில் நான் தான் உட்காரணும், வேறு யாரும் உட்காரக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஏன்னா மூச்சிக்கு குக்கிக்கு மூச்சி அப்படி சொல்ல. அப்படியா சொல்கிறாங்க. 2 பேரும் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போது அந்த மூச்சிட்டு பையன் குட்டி பையன், ஒரு 4 years சின்ன பையன், அந்த குக்கின்றவும் கொஞ்சம் பெரிய பையன் அப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ பெல் அடிக்குது, நான் கிளாஸ்க்கு போவா சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. அதை நினச்சி பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. போயிட்டு அந்த பெஞ்சில் உட்காடுறாங்க. குக்கி அப்படி சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு, நீ மட்டும் இந்த இடத்துல இருந்தானே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா அப்படி சொல்ல அவர் நினைக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு ஸ்கூல் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வர வந்து ஸ்கூல் நிறைய மாறி இருக்குது, பெயிண்டிங் மாதிரி இருக்குது, பில்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருக்காரு. ஏமா ஜிமின் எங்கே போயிட்டா, அவங்க சுற்றி பார்த்துருப்பாங்க சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிமின் இதே ஸ்கூல் படிச்சிருக்காங்க பாரு, நானும் பார்த்தது இல்லை டவுன் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் ஜங்க் எடுப்பாங்களா சுற்றி பார்த்துட்டு வந்துருக்காங்க. வந்து பார்த்துருக்கும்போது ஜிமின் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. அவர் நினச்சி பார்க்கும்போது பார்த்தா ஜிமின் இப்படி குட்டியாக இருந்தால் எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த குட்டி வயசு மூச்சியை தான் ஒரு நினைச்ச ஞாபகம் வருது. ஜிமினுக்கும் மூச்சிக்கும் ஒரே மாதிரி சிமிலராக இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லி ஜங்க் நினைக்கிறாங்க. இப்போ ஏன்னா அவனும் குட்டியாக இருப்பான், அவன் குட்டியிலே குட்டியாக இருப்பான், இவனும் அதே மாதிரி தான் இருக்கான் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கிட்ட வராங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்ச பிளேஸ் ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லி பார்க்குறாங்க. ஜங்கு உட்காரலான்னு வர ஜிமி டக்குனு எழுந்திரிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. ஜிமிக்கு ஒரு டேஸ்ட் வருது. அப்படி டேஸ்ட் வைப் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு ஜங்குக்கு என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ ஜங்குக்கும் நம்ம உட்காந்து இடத்துல சொல்லிட்டு அவர் நினச்சி பார்க்குறாரு. குக்கி சொல்கிறாங்க. என்ன முடிச்சு சொல்கிறாங்க. நான் உட்காந்தா நீங்கள் உட்காரணும், நீங்கள் உட்காந்து நான் உட்கார வேறு யாரும் உட்கார சொல்கிறார். நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டக்குனு எழுந்திரிச்சிட்டாரு. அப்படி ஒரு மாதிரி ஜிமின் டேஸ்ட்டாக வெயிட் பண்ணாங்க. பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரி 2 பேரும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சரி போகலாம் சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டாங்க. ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. அப்படியே அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு போக நாளைக்கு கிளம்பும், ட்ரெஸ்லாம் பேக் பண்ணலாமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமினும் ஜங்குக்கும் எல்லா ட்ரெஸ்ஸும் ஏன்னா அவங்க இருக்கிற யூஸ் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸுமே அழுக்காயிடுச்சு. எல்லாமே வாஷ் பண்ணுறாங்க. வாஷ் பண்ண போட்டிருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என் ட்ரெஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ண போட்டதே சொல்லி பார்க்குறாங்க. பிடிச்சிட்டு தான் வந்து வராது வந்து பார்க்குறாரு. ட்ரெஸ் எல்லாம் நான் வாஷ் பண்ண போட்டேன், இப்போ என்னத்தை போட்டு போய் சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு வராங்க. ஜங்குட்டு தான் ஜிமின் ரூம் போகிறாங்க. ஜிமின் சொல்லி டோர் நாக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க என்ன பண்ணுறா வெளில வாசிட்டோம் ஃபுட்டு வந்து குக் பண்ணலாம் சொல்கிறாங்க. மெய்ட் ஆண்டி இல்லை நம்மளே குக் பண்ணலாம் சொல்கிறாங்க. அது ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ண போட்ட சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஒரு ட்ரெஸ் கூட வச்சிருக்கா வச்சிரு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி என்ன தான் பண்ண போகிற சொல்கிறாங்க தெரியல சொல்கிறாங்க. சரி வெயிட் பண்ண சொல்லி ஜங்க் போயிட்டு அவர் ரூமில் டிஷர்ட் எடுத்துட்டு ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இதை போட்டுக்க ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் இது வரைக்கும் இந்த மாதிரி டிஷர்ட் போட்டதே இல்லை. இந்த டிஷர்ட் போட அவங்க நெக்கில் என்ன இருக்கோ அப்படி தெரியும். இது வரைக்கும் ஜிமின் வந்து அந்த கால் வச்சு டிஷர்ட் தான் போட்டுட்டு பாரு. ஃபர்ஸ்ட் டைம் காலர் இல்லாத அந்த டிஷர்ட் போட்டுறாரு. போட்டுட்டு இந்த போட்ட ஜங்க் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜங்க் சொல்லிட்டு ஓகே வெளில வாசுறாங்க. இப்போ ஜிம்னு வெளில வர ஜங்குக்கு ஜிம்னு 2 பேரும் போகிறாங்க. இது ஜங்க் வந்து பார்க்கல ஜிம்மில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிச்சன் போகிறாங்க. கிச்சன் போய்ட்டு குக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணாங்கன்னா ஜம்ப் பார்க்குறாங்க. ஜிமின் அங்கே அந்த மேலே ஒரு இது ஃப்ளோர் இருக்குது. அந்த எடுக்க சொல்கிறாங்க. சரி ஜிமினும் அதை எடுக்கலான்னு எடுக்கிறாங்க. எட்டும்போது என்ன பண்ணுறேன்னா அந்த கபோர்டில் ஒரு சின்ன ஆணி மாதிரி இருக்குது. அதில் அந்த செயின் வந்து மாட்டிக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ அப்படி சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிமின் சொல்லிட்டு ஜம்ப் டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தா ஒரு செயின் ஜிமினோட கழுத்து அந்த செயின் வந்து ஆங்கரில் அந்த இதில் மாட்டிருக்கு. ஜம்ப் பார்க்குறாங்க. இப்போ செயினை பார்த்து ஜிமினுக்கு ஜங்க் ஒரு மாதிரி எடுத்து ஜிமின் கூப்பிட்றாங்க. ஜிமின் ரன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா சொல்கிறாங்க. இந்த செயின் எப்படியாவது கட் ஆகாமல் பாருங்களா சொல்லுவாங்க. எடுத்து விடுங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ ஜங்குக்கு வந்து ஜிமின் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகிடுது. மூச்சி அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிமின் டர்ன் பண்ணி பார்த்தா என்ன சொல்லி கூப்பிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. மூச்சி அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. மூச்சியா நான் மூச்சின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. என்னோட அம்மா சொல்கிறாங்களா கேட்குறாங்க. அவங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஒரு நெக்கில் தான் ஹேண்ட் எடுத்து அப்படியே எடுக்கிறாரு. ஒரு செயினை எடுத்து பார்த்தா அதில் ஒரு பாதி ஹார்ட் வச்சு செயின் இருக்கு. ஜிம்முக்கு மேலே ஃப்ரீஸ் ஆகிட்டார் அப்படியே நிற்கிறாரு அதே பொசிஷன்ல. ஜங்கு பார்க்குறாங்க. மூச்சி நீ சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜங்கு அப்படியே வந்துட்டு ஜிம்மில் தூக்குறாங்க. தூக்கி கீழே இறக்கி விட்றாங்க. ஜிம்மில் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படி ஜிம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. ஹக் பண்ணிட்டு
பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு புரிஞ்சது இதுதான் குக்கின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கேட்க கூட அவர் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜங்க் தான் வந்துட்டு ஜிமின் அடுத்த பக்கம் அவருக்கும் டேஸ்ட் கழிச்சிட்டாங்க. இங்கே பாரு போச்சு போச்சு இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிமின் தான் குக்கி நீ சொல்லி கேட்குறாங்க. இது இவ்வளோ டேஸ்ட் சொல்கிறாங்க. எவ்வளோ நீ கூட தான் அதே சொல்லி கேட்குறாங்க. நீ தான் ஜங்குக்கா, நீ ஜங்குக்கு தான் குக்கி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவருக்கு டேஸ்ட் அவ்வளோ வந்துருக்கு. அந்த எப்படி அதை எப்படி தான் எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி இருக்குது. மொச்சி இங்கே பாரு சொல்கிறாங்க. நான் உன்னோட குக்கி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீ என்ன குக்கின்னு நான் சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ என்னோட மூச்சு பக்கத்துலேயே இருந்துக்கு எனக்கு தெரியல சொல்லி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஜங்க் ஒன்று டேஸ்ட் வருது. போகும் ஆமாம் ஜிம்னு பார்க்குறாங்க. நீங்கள் என் கூட இவ்வளோ வந்து எனக்கு ஏன் குக்கி தெரியல சொல்கிறாங்க. நீ இந்த செயின் இவ்வளோ போட்டு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் என் கண்ணுக்கு தெரியல சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நான் ஜங்குக்கு எப்போதும் ஷர்ட் தான் வேர் பண்ணியிருப்பாரு. அதனால ஜிம்னு அதையும் பார்த்துக்க கூடாது. அப்போ இது சொல்கிறாங்க. இது நான் அவனுக்கு கொடுத்ததும் சொல்கிறாங்க. இது என்னோட பாதுகாற்றா உன்னோட பாதுகாற்ற சொல்கிற ஜிம்னா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு அவ்வளோ டேஸ் வந்து தாங்க முடியல அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஜங்குக்கு நம்மளுக்குள்ள எப்படி மேரேஜ் அப்படி சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அப்பாவுக்கும் தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு புரியல. அது எப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிம்முக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எதுவுமே சொல்லாமல் 2 பேரும் சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க பேக் பண்ணிடுறாங்க. ட்ரெஸ்லாம் வந்து அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு அப்படியே ஊர் கிளம்பிடுறாங்க. எதுவுமே பேக் பண்ணவே இல்லை. அந்த டைமே கிளம்பிடுறாங்க. தெரிஞ்சுக்கணும் உண்மை என்ன சொல்லிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வராங்க. இங்கே ஜங்கோட அப்பா அம்மா ஜிம்மில் அப்பா அம்மா ஒரே வீட்டில் ஒன்றா இருக்காங்க. இப்போ அதான் ஜங்கோட வீட்டில் தான் ஜிம்மில் அப்பா இருக்காங்க. அப்பா அம்மா சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்க ரன் பண்ணுறாங்க. ஜிம்மின் ஜங்கு அதுக்குள்ள வந்துட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் டேரெக்டாக அவங்க அப்பா வராங்க. அப்பா சொல்லுங்கள் உங்களுக்கு ஜிம்மின் தான் மோஷன் தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கோட அப்பா இருக்காங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அவங்க அப்பாட்ட போகிறாங்க. அப்பா சொல்லுங்கள் உங்களுக்கு என்னோட ஜங்கு தான் மூச்சுன்னு தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. குக்கி தான் ஜங்கு உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கோட அப்பா ஜிம்மில் அப்பா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா சொல்கிறாங்க. அப்பா விளையாடாதீங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. ஆமாம் தெரியும் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்ப்பா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்கோட அப்பாவும் ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. பாருங்கப்பா சின்ன வயசுல நீங்கள் பண்ண ஒரு விஷயம் ஓகேவா நாங்கள் நினச்சோம். நீங்கள் சின்ன வயசில் ஏதோ ஒரு இதில் பண்ணுறீங்க. அப்புறம் கண்டிப்பாக கொஞ்சம் டேஸ் போனால் மறந்துடுவீங்க எப்படிலாம் நினச்சிட்டோம். உங்களுக்கு லவ் இருக்குமா எப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீ வேறு யாரும் லவ் பண்ணி நீ ஹார்ட் ஆகிட்டுனா இல்லை நீ வேறு யாரும் லவ் பண்ணி நீ இவன் ஹார்ட் ஆகிட்டு நான் பயந்துட்டோம். அப்படி கூட ஒன் டே சொல்கிறாங்க. என்ன அதுக்கு அதுக்காக உண்டா நம்பர் டெலிட் பண்ணால் போய் சொல்லிட்டேன். அந்த நம்பர் என்கிட்ட தான் இருந்துச்சு. எங்கே நீ சின்ன வயசில் சொல்கிற ஒரு விஷயம் பெருசானதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்குமே பயந்துடுவோம். எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த ரீசனால் தான் ஒன் டே நான் தான் ஃபோன் பண்ணேன். அவனுக்கு மேரேஜை பற்றி பேசும்போது நீ சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை நான் ஃபோன் பண்ணேன். இந்த ஏன்னா ஜிம்மில் என்ன மாதிரி இருப்பான்னு எனக்கு தெரியல. அதுக்காக ஜிம்மில் அப்பவும் ஃபோன் பண்ணேன். அப்போ ஃபோன் பண்ணும்போது கேட்டாங்க நீங்கள் யாரும் சொல்லி கேட்கும்போது என் பேர் மிஸ்டர் ஜியோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னோட ஸ்டோரி உன்னை பற்றி யாரும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஜிம்மில் அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா ஜிம்மில் அம்மாவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு தெரியும். அதுக்கு ஜிம்மில் அப்பாவுக்கு தான் தெரியும். அப்போ தெரிய வந்துச்சு என்னை பற்றி உன்னை பற்றி ஜிம்மை பற்றி நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க. ஆமாம் அப்போ ஜங்க் யாரும் லவ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இல்லை சொன்னாங்க. எங்களால் அப்போ உங்கள்கிட்ட உண்மை சொல்லிக்க முடியும். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்துட்டு நேரில் பார்த்து மீட் பண்ணி பிடிக்காமல் போயிடுவோம். அப்படியே எனக்கு பயந்தோம் எங்களுக்குள்ள. அதனால தான் உங்களை யாருன்னு தெரியாமல் மேரேஜ் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் ஒரு பிடிச்சி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு பூசாக அனுப்பி வச்சோம். இந்த ரீசனுக்காக தான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்ல ஜிம்முக்கு ஜங்கு ஒரு மாதிரி அப்பா ஏன் இப்போ விளாண்டிங்க சொல்கிறாங்க. இவே டே வேறு என்ன பண்ண சொல்கிறேன். என் பசங்க ஹார்ட்டாக கூட நான் நினச்சோம். அதுதான் அவங்க அப்பா நினச்சாங்க. இது என்ன இருக்குது. ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சி இவர் என்கிட்ட சொல்லும்போது நான் அவர்கிட்ட சொல்லும்போது எங்களை எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா. இந்த காலத்தில் இப்படி பசங்களை அப்படி நாங்கள் நினச்சோம். அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ரீசனுக்காக தான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன். இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ண உனக்கு இங்கே ஜாப் வந்து வாங்கி கொடுத்தது எல்லாமே இதுக்காக தான் சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்லி ஜங்கோட அப்பா ஜங்கு ஒரு மாதிரி யோசிச்சதப்பா. அப்போ என் ஜிம்மின் பக்கத்தில் ஆமாம் அவன் மூச்சும் பக்கத்தில் தான் இருந்தான். அவனோட குக்கியும் பக்கத்தில் தான் இருந்தான். ஆனால் உங்கள் 2 பேருக்கு தான் கண்டுபிடிக்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா ஜிம்மின் வந்து ஃபிஷ் பிடிக்காதுன்னு சொன்னப்போ நீ என்ன சொல்லுவல வீட்டில் அம்மா மூச்சுக்கு வந்து ஃபிஷ் பிடிக்காது சொல்லிட்டு அது ஞாபகம் வச்சு அதை நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வேணும்னே ஜிம்முக்கு ஃபிஷ்ஷாக வச்சேன். அப்போ கூட நீ வந்து புரிஞ்சுக்க சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு மாதிரி அம்மா சொல்கிறாங்க. இந்த ஜிம்முக்கும் மோச்சிக்கும் ஒரு மாதிரி சிமிலராக இருக்குது டேஸ்ட்னு நினச்சமான சொல்கிறாங்க. நீ ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கணும் தானே நான் ஒவ்வொன்றும் பண்ணேன். ஆனால் நீ தானே நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்காமல் போயிட்டு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி யோசனை வருது. குக்கி எப்படி பார்க்குறாங்க. இப்போ எங்கள் அப்பா பார்க்குறாங்க. சரி போங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் ஜங்கு பார்க்குறாங்க. நாங்கள் எடுத்து அப்படியே விட்டுருவோம் சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ உங்களுக்கு டைம் கிடைச்சில புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜங்கு என்ன சொல்லுன்னு தெரியல. அது எப்படி பேசுறதுன்னு கூட தெரியல. ஜிம் டேரக்டாக ரூமுக்கு போயிடாரு. ஜங்கு வராங்க வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் குக்கி எப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்கள் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரிடாமா நீ தானே தெரியாமல் போட்டு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா நான் கூட உங்களை கண்டுபிடிக்கவே இல்லை பாரு. உங்ககிட்ட எனக்கு எதுவுமே தெரியாம போயிட்டு நீங்கள் சர்ச்சா பண்ணி மாதிரி இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்துட்டு 4 years பெரியவங்க அப்புறம் ப்ரொஃபஸராக இருக்கீங்க. எனக்கு எதுவுமே தெரியாமல் போயிட்டே சார் ஜிம் சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை ஓகேடா அதுக்கு நம்ம பக்கத்துலேயே இருக்கோம் பாரு. அப்படி ஜங்க் ஒரு மாதிரி கடை தூக்கி சுற்றுறாரு. நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போ சொல்லிட்டா சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூடா சொல்லி 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக நான் லவ் பண்ணி குக்கி சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணி என்னோட மூச்சு சொல்கிறேன். 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த டே ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் சின்ன வயசுல எல்லாம் நடந்துச்சு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம் அவங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ் வராங்க. ஜிம்மில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. இந்த பக்கம்
ஒரு பொண்ணு தான் கிளாஸ் ரூமில் பார்த்துட்டு இருக்கா. ஜவுக்கே வச்சுக்கணும் வாங்க பார்க்குறா. ஏன்டி அவரே பார்த்துருக்கா சொல்கிறாங்க. இல்லடி எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பாரு மிஸ் ஒருத்தவங்க ரொம்ப தப்பு, அவரை அப்படி பார்க்காத சார் வந்து சொல்லியிருக்காங்களா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஜவுக் சாரை கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவோம். ஆமாம் நான் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கே கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணேன், கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லாத சொல்கிறாங்க. இல்லை நான் எனக்கு ஆசையாக இருக்கு சொல்லிட்டு அவ சொல்ல. இப்போ நம்ம இவ பார்க்குறா இங்கே பாரு அப்படி பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் ஜவுக்கே பார்த்துருக்காங்க. ஜவுக் கிளாஸ் எடுத்து ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஏன்னா ஜவுக் சொல்லியிருப்பாங்க கிளாஸ் காலேஜ் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் லைஃப் வந்து பார்த்துக்கலாம் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் டேஸ் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரீசனுக்காக அவங்க 2 பேர் ஒருத்தர் மாதிரி சைட் அடிச்சிருக்காங்க. ஃபைனல் ஜம்புக்கு கேபின் போகிறாங்க. ஜிம்ல கிளாஸ் உட்காந்துருக்காரு. இப்போ மிஸ் எழுந்து போகிறா. இவங்களாம் பார்க்குறாங்க. ஐயோ என்ன நடக்க போகுது சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம மிஸ் கிளாஸ் ரூம் போகிறாங்க. கம்மிங் மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. கம்மிங் சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா என்ன டவுட்டா ஏதாவது டவுட்டாக கேட்குறாங்க. இல்லை மிஸ்டர் ஜோன் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டு ஒரு மாதிரி நினைக்கிறா. என்னம்மா என்ன சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்து மிஸ்ஸோ பார்த்தா ஒரு டவுட். ஏன்னா மிஸ்ஸோ ஒரு மாதிரி ஜம்ப் வச்சுக்கிறவங்க பார்த்துருப்பாரு. அந்த ரீசன் என்ன பண்ணுறாரு, அவர் ஃப்ரெண்டே வந்திருப்பாரு. வந்துட்டு நொறுட்டு வந்து நின்றுருக்காரு. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க சார் ஆக்சுவலாக சொல்கிறாங்க நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கா. நம்ம ஜம்ப் மாதிரி இருக்குங்க பாரு மிஸ்ஸோ, நீ ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட் லவ் பண்ணுறா என்ன இருக்கா சொல்லி கேட்குறா. இங்கே பாருமா நான் எனக்கு அந்த மாதிரி தாட்டில் உங்க இல்லை தரிசனம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மிஸ்டர் ஜோன் நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி கிட்டே வரா. நம்ம ஜம்ப் அப்படி கோவுது. இப்போ அப்படி பசங்க நினைச்சாக்குறாங்க. மிஸ்ஸோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ மிஸ்ஸை ரன் பண்ணி பார்த்தா ஜிம் நிற்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்த்தா ஜிம்மின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ மிஸ்ஸை பார்க்குற ஜிம் நீங்கள் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எதுக்காக இந்த மாதிரி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு சார்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் சார்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணி உனக்கு பிரச்சனை சொல்லிட்டு அவ கேட்குறா. ஏன்னா ஜம் பார்க்குறாங்க. பிகாஸ் ஹி இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ஜம் சொல்கிறாங்க. மிஸ்ஸை பார்க்குற ஷாக் ஆகிற சார் சொல்கிறாங்க ஹி இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு கிட்டே வராங்க. கிட்ட ஜம் பார்க்க நின்றுக்கிறாங்க. ஜம் ஒரு மாதிரி கியூட்டாக அப்படியே ஹக் பண்ணிட்டாரு. மிஸ்ஸுக்கு மாதிரி இருக்கு. சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இருக்கு. ஆமாம் என்னோட ஒய்ஃப் தான் ஜிம்மி ஓகேவா சொல்கிறாங்க. நீ யாரா சொல்கிறான்னு சொல்லி கூட பிரச்சனை இல்லை சார் சொல்கிறாங்க. மிஸ்ஸுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே டர்ன் பண்ணி கிளாஸ் ரூம் போயிடா. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்து மறைக்கிறா. அவர் போகிறாங்க சொல்லி மறைச்சிட்டு இருக்காரு. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க ஜங்க் அவங்களோட எவ்வளோ கன்ஃபர்ஸ் பண்ண சொல்லிட்டு சரி விட்டு அப்படி சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அச்சோ நான் என்ஜாய் பண்ண போகிறேன் சொல்லிட்டு ஜங்க்கும் ஜிம்மில் கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நீங்கள் எனக்கு மட்டும் தான் எழுவோம் எனக்கு குக்கி எனக்கு மோச்சிக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. ஆமாம் குக்கிக்கு தான் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஆனால் காலேஜில் எங்கள் பாரு யாருக்கும் தெரிஞ்ச கூட பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இப்போது முசப்பாராக்கு போய்ட்டு உட்காந்துடுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க ஒன்றும் சொல்லிட்டு அவ விட்டுறா சொல்லாமல் விட்டுறா. சொன்னால் இன்னும் ஒரு மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அமைதியாகிறா. இந்த பக்கம் நம்ம ஜவுக்கு ஜிம்மில் அப்படி டீப்பாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஆச்சு யாரும் பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே இன்றைக்கி ஈவினிங் வெளில போகணுமா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிற சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி ஜிம் சொல்லிடுறாங்க. இப்போ ஈவினிங் நம்ம ஜிம்மில் ஜங்குக்கும் காலேஜ் முடிச்சுட்டு டேரெக்டாக ஒரு பார்க் தான் போகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா இது என்ன சொல்லி கேட்குறாங்க. அது வா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அந்த பார்க்கில் உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக நம்ம 2 பேரும் தனியாக இருக்கோம் வேறு யாருமே வரல சொல்கிறாங்க. வருவாங்க சொல்கிறாங்க. யார் வருவாங்க சொல்கிறாங்க. வருவாங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஒரு 4-5 பேர் வராங்க. வந்துட்டு ஜம்கா ரெடி சொல்கிறாங்க. ரெடியா சொல்கிறாங்க. இப்போது அங்கே ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா ஃபுல்லாக வில்லியம் மேரிமி பார் ஜிம்மில் அப்படி சொல்லி போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜமுக்கா அப்படி சொல்கிறாங்க. நமக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்னடாமா அவன்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணல சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் வில்லியம் மேரிமி ஜிம்மினா அப்படி சொல்லி ஜமுக்கா ஜிம்மில் கொண்டு இன்ட்ரோட் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக ஒரு பார்க்கில் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி லைட்டாக எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு மாதிரி அழகாக இருக்குது இந்த கலர்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் லைட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் டெக்கரேட் ஆகிருக்கு. சுற்றி பார்க்க அழகாக இருக்குது. என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஆகன்னு சொல்கிறாங்க. நான் முழுக்க சொல்கிறாங்க. பாரு இப்போ இந்த செகண்ட் நீ நான் மேரேஜ் பண்ணிக்கிறோம். அதை நீ என்னோட மூச்சியாகவும் நான் குக்கியாகவும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ சுற்றி பார்க்குறாங்க. நிறைய பேர் இவங்களாம் சொல்கிறாங்க. இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. என்னை பார்த்துருக்கானா சொல்கிறாங்க. பேசுனதில்ல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்குது காய் மெக்கு ஜாக்சனு நம்ம இவங்க வந்துருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்படியே இருந்துச்சு ஜிம் நான் ஜம்ப் அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜம்ப் வந்துட்டு தூக்கி சுற்றுறாரு. மேரேஜ் பண்ணிக்கலாமா அவங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ரிங்கு ஜம்ப் புதுசாக ஆழ்ந்துருக்காரு. இது நான் வாங்கினது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் இது நம்ம அப்பாவும் வாங்கினது இது நான் வாங்கினது. எப்போ உன்னை பார்க்குறோம் அப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ரிங்க மேரேஜ் பண்ணிட்டு சொல்லிட்டு உனக்காக வாங்க சொல்லிட்டு ரொம்ப லவ்லியாக அதில் வந்து போட்டுக்கு டபுள் செயின் போட்டு வாங்கியிருக்காரு. ரிங்க ஜிம் ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி ரொம்ப கிளாப் பண்ணுறாங்க. இதான் ரியல் மேரேஜ் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாகிடுது. இப்போ ஜிம் எல்லாருக்கும் டைட்டாக ஹக் பண்ணி ஒரு மாதிரி ஜம்முக்கு தான் ஜிம்முக்கு சுற்றுறாரு. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ ஜம்முக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜிம் நான் சொல்ல அவருக்கு கத்துறாரு. ரொம்ப அழகாக இருக்குது. ஃபைனலாக என்னோட சைல்டுஹுட்டில் வேறு கிடச்சி சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஜிம்மில் ஜம்முக்கு 2 பேரும் அவங்க 4 அட்டாச் பண்ணுறாங்க. இதோட ஹாப்பியாக அவங்க லைஃப் வந்து எண்டிங் ஆயிருக்கும். பிடிச்சிட்டு நம்ம பை டேக் கேர் எவ்ரிவன்.